ஹாய் கைஸ், வெல்கம் டு துரோணா வித்யாலயா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10th மென்சுரேஷன் டாபிக். கிளாஸ் 10th மென்சுரேஷன் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏரியானா என்னன்றது முதல்ல தெரியணும். ஸோ ஏரியானா என்ன அப்படின்னா எத்தனை ஸ்கொயர்ஸ் என்கிட்ட கொடுத்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ ஏரியான்றதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ஸ் ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்னது சார் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், அந்த ஸ்கொயரில் எல்லா சைடும் 1 ஃபீட் 1 ஃபீட் 1 ஃபீட் எடுத்துக்கிறேன். எல்லா சைடும் என்ன பண்ணிக்கிறேன்? 1 ஃபீட் எடுத்துக்கிறேன். எல்லா சைடும் 1 ஃபீட் எடுத்துக்கிட்டேன்னா இதை நான் என்னன்னு சொல்லலாம்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட்னா இந்த மாதிரி பாக்ஸ் உள்ளே எத்தனை வைக்க முடியும்? 1200 வைக்க முடியும். அதுதான் ஏரியா. ஸோ இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல் இன்ட்டு பின்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எல் இன்ட்டு பி. இது ஏன் எல் இன்ட்டு பி? ஸோ எல்லாருக்குமே ஏரியாவோட ஃபார்முலா எல் இன்ட்டு பின்னு தெரியும். ஆனால் அது ஏன் எல் இன்ட்டு பிங்கிறதுல நீங்கள் பெருசாக கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டீங்க. பக்கத்தில் என்ன எழுதியிருப்பீங்க? ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ், அந்த யூனிட்ஸுங்கிறது சென்டிமீட்டராக இருக்கலாம், மீட்டராக இருக்கலாம். அக்கார்டிங் டு நான் எல்என்பி என்ன யூனிட்ஸ் எழுதுறோன்னா அதை எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்கொயருக்கு நிறைய பேர் டு த பவர் 2 தான் நீங்கள் வந்து ஸ்கொயர் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, அந்த ஸ்கொயர் இல்லை. இது ஸ்கொயர்னா எதுனா எத்தனை ஸ்கொயர்ஸ்னு அர்த்தம். இப்போது ரெக்டாங்கிளோட ஏரியா எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா நான் வரைகிறதெல்லாம் ஸ்கொயர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பாக்ஸஸ் வரைகிறேன். ஸோ இது எல்லா சைடுமே 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்குவோம். அப்போ இங்கே எத்தனை ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இங்கே 12 ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குது. எல்லா சைடும் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால இதோட ஏரியா எவ்வளோன்னு கேட்டால் 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் இதே மாதிரி பாக்ஸ் வரைஞ்சி பார்க்க முடியுமானா கஷ்டம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா லென்த்தில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். லென்த்தில் எத்தனை ஸ்கொயர்ஸ் வைக்க முடியுது? 4 ஸ்கொயர்ஸ், கரெக்டாக? ஸோ லென்த்தில் 4. பிரெத்தில் எத்தனை ஸ்கொயர்ஸ் வைக்க முடியுது? 3. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம பாக்ஸ் போட்டு வரைகிறதுக்கு பதிலாக லென்த்தில் 4 ஸ்கொயர்ஸ் வைக்க முடியுது, பிரெத்தில் 3 ஸ்கொயர்ஸ் வைக்க முடியுது. டோட்டலாக 12 ஸ்கொயர்ஸ் வைக்க முடியும், இல்லையா? அப்போது என்ன தெரியுது? நான் பாக்ஸ் வரைஞ்சி எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் லென்த்தும் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டாலே எனக்கு உள்ள எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்றது தெரிய வந்துடும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு 6th படிச்சிருப்பீங்க. இதே விஷயத்தை வச்சு இப்போ யோசிச்சு பாருங்கள். எல் இன்ட்டு பி அப்படிங்கிறது எனக்கு ரெக்டாங்கிளோட ஃபார்முலாவாக தெரியும். அதே மாதிரி நான் ஒரு ஸ்கொயரோட ஏரியாவாக நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க? எத்தனை ஸ்கொயர்ஸ் உள்ளே வைக்கலான்னு நான் பார்க்கும் போது அதே மாதிரி இருக்கும். பட் என்ன, லென்த்லேயும் பிரெத்லேயும் ஈக்குவலாக இருக்கும். லென்த்லேயும் இங்கே 3 தான் வைக்க முடியுது, பிரெத்லேயும் இங்கே 3 தான் வைக்க முடியுது. ஸோ 3 × 3 எனக்கு என்ன கிடைக்கும்? 3 × 3 9 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைக்கும். 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் ஸ்கொயரோட ஏரியா என்ன? ஏ இன்ட்டு ஏ ஆர் சைடு இன்ட்டு சைடு ஆர் ஏ ஸ்கொயர், இந்த மாதிரி சொல்லியிருப்போம். அதே மாதிரி நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? ஸோ இதுதான் பேஸ், இதுதான் ஹைட், கரெக்டாக? இந்த நடுவில் இருக்கிற இந்த ஹைட்டு தான் ஹைட், இந்த கீழே இருக்கிறது தான் பேஸ். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நான் இந்த பேஸ் இருக்கிறதுல நான் இப்படி ஃபுல்லாக 2ஆக கட் பண்ணுறேன். இப்படி 2ஆக கட் பண்ணால் எனக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும், கரெக்டாக? இப்படி ஒரு ட்ரையாங்கிளும் இப்படி ஒரு ட்ரையாங்கிளும் கிடச்சிருக்கும். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? இந்த 2வது ட்ரையாங்கிளை ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு இந்த மாதிரி வச்சிட முடியும், கரெக்டாக இல்லையா? இந்த ட்ரையாங்கிளை அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி நான் இங்கே வைக்கிறேன். ஸோ என்ன ஆகிடும்? இந்த மாதிரி வரும். இதை நல்லா பாருங்கள், இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். இந்த ரெக்டாங்கிளில் இந்த பேஸை இதை ஹாஃபாக பிரிச்சிருக்கோம். அதனால் இது 1/2 பின்னு இருக்கும். அண்ட் ஹைட் இதனால் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, பிகாஸ் நான் நடுவில் தான் கட் பண்ணியிருக்கேன். இது ஹெச்னு இருக்கும். இப்போ இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். ரெக்டாங்கிளுக்கு சைடு இன்ட்டு சைடு. ஸோ 1/2 பி இன்ட்டு ஹெச்னு வரும். அதாவது இந்த இடத்துல எத்தனை ஸ்கொயர்ஸ் வைக்க முடியும்? 1/2 பி வைக்க முடியும். இந்த இடத்துல ஹெச் ஸ்கொயர்ஸ் வைக்க முடியும். ஸோ 1/2 பி இன்ட்டு ஹெச்ங்கிறது ட்ரையாங்கிளோட ஹைட்ஸாக இருந்திருக்கும். இது எல்லாமே நீங்கள் 6th 7th ஏற்கனவே மென்சுரேஷனில் படித்தது. ஆனால் இன்றைக்கி 10th நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இதே விஷயங்கள் நம்ம 3D ஆப்ஜெக்ட்ஸுக்கு படிக்க போகிறோம்.
என்ன 2D ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் 3D ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே என்னவா தான் இருக்கும், 3Dயாக தான் இருக்கும். ஈவன் பேப்பருக்கு கூட மில்லிமீட்டர் கணக்கில் ஒரு சின்ன விட்த் இருக்க தான் செய்யும். 3 டைமென்ஷன் அப்படின்னா அங்கே 3 டைமென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். 2 டைமென்ஷன்னா இங்கே 2 டைமென்ஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். இங்கே லென்த்து, பிரெத்து, அதர்வைஸ் எனக்கு சைடு எப்படி நீங்கள் ட்ரையாங்கிள் எதை பார்த்தாலும் எனக்கு இங்கே 2 மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதே விஷயம் 3D ஆப்ஜெக்ட்ஸில் பார்க்கும்போது 3 இருக்கும். நீங்கள் ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 சைடு இருக்கும். அதே மாதிரி கியூபாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா L இன்ட்டு B இன்ட்டு H 3 இருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இங்கே 3 டைமென்ஷனல் இருக்கும். இது 2 டைமென்ஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு டைமென்ஷன் இருக்கும். நீங்கள் கண்ணால் பார்க்குற இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் நான் போர்டில் வரைகிறத தவிர எல்லாமே எனக்கு உங்களுக்கு என்னவாக தான் இருக்க போகுது, 3Dயாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த 3D ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம இன்னைக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 3D ஆப்ஜெக்ட்ஸ். கியூபாய்டு, ட்ரையாங்குலர் ப்ரிசம், ஸ்கொயர் ப்ரிசம், ட்ரையாங்குலர் பிரமிட், தென் ஹெக்ஸகனல் பிரமிட், ஸ்கொயர் பிரமிட், இது எல்லாமே எனக்கு என்னென்னா ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸ். இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி எல்லா உங்கள் கண்ணால் பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே 3D ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இங்கே நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இங்கே வெறும் ஏரியா கிடையாது, இதுக்கு பேர் என்னது, சர்ஃபேஸ் ஏரியா. நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டில் எது சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா எதெல்லாம் எனக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேரலோகிராம் தெரியும், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் தெரியும், அதே மாதிரி இங்கே ஒரு பேரலோகிராம் தெரியும். இங்கே இருக்கிற எல்லா சைடோடைய எக்ஸ்போஸ்டு சைடோடைய ஏரியாவை ஆட் பண்ணால் அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இன்னொரு பேர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற ஏரியாவை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். இதுதான் 3D ஸ்ட்ரக்சர்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிட் ஜெனரேட்டட் பை ரெவல்யூஷன் ஆஃப் எ ரெக்டாங்கிள் அபவுட் ஒன் ஆஃப் இட் சைட் ஆஃப் தன் ஆக்சஸ். ஸோ என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு இமேஜாகவே காமிச்சிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது கரெக்டாக. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ABCD அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் கரெக்டாக. இந்த ரெக்டாங்கிளை ஏதாவது ஒரு சைட் ஆஃப் ஆக்சிஸில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணிச்சுன்னா, அந்த ரொட்டேஷன் எந்த பாயிண்டெல்லாம் டச் பண்ணிச்சோ அது எல்லாத்தையும் நான் டச் பண்ணேன்னா அது என்னவா மாறிடும், சிலிண்டராக மாறிடும். எப்படி ஒரு சிலிண்டர் ஜென்ரேட் ஆகுதுங்கிறதுக்கான கதை இது. ஸோ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்குவேன், ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்குவேன். அந்த ரெக்டாங்கிள் ABCDன்ற ரெக்டாங்கிளில் H எனக்கு என்ன ஆகிடுது, இது Hன்னு ஆகிடுது, இது Rன்னு ஆகிடுது. உங்களுக்கு அப்படியே பார்த்தா தெரியும், ஒரு சின்ன சர்க்குலர் பார்த்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் அந்த ஏன்ற பாயிண்ட்டை வச்சுட்டு அப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணனா இந்த பாயிண்ட் எங்கெல்லாம் போயிட்டு வந்ததோ அதெல்லாம் சேர்த்தா எனக்கு என்னவா மாறிடும், ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டராக மாறிடும். இன்னொரு ஈஸியான வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷீட். இது என்னது, ஒரு ரெக்டாங்குலர் ஷீட். இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு கடைசியாக கிடைக்கிறது என்னவா இருக்குது, இந்த எண்ட் ப்ராடக்டோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர். நல்லா பாருங்கள், எனக்கு இங்கே என்ன வந்திருக்கு, சர்க்கிள். இது மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு சிலிண்டராக இருக்கிறது நல்லா தெரியும் கரெக்டாக. ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம் பார்த்துருக்கலாம், இல்லை பக்கெட்டில் சில பக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் பக்கெட்ஸாக இருக்கும், சில இது பைப்பு. ஸோ எங்கள் டியூப் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருந்திருக்கும், வாட்டர் பைப்ஸ் உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கலாக இருந்திருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்கலாம். என்னென்னா டாப்பில் ஒரு சர்க்கிள் இருக்கும், பாட்டமில் ஒரு சர்க்கிள் இருக்கும். இது டாப் சர்க்குலர் பேஸ்ன்னு சொல்லுவோம், இது பாட்டம் சர்க்குலர் பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கர்வ்டு சர்ஃபேஸை இது கர்வ்டு ஆர் லேட்ரல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கிற இந்த ரெக்டாங்குலர் ஷீட் ஒரு க்ளோஸ் பண்ணி வந்துச்சு இல்லையா, அதை வந்து கர்வ்டு ஆர் லேட்ரல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் டாப் அண்ட் பாட்டம் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம், சர்க்குலர் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எஸ், இதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணும் போது எனக்கு என்ன கிடச்சிடும், ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கிடச்சிடும். ஸோ இது என்னன்னு நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல் தான் எனக்கு என்ன ஆக போகுது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர் டாப் ஆஃப் த சர்க்கிளாக மாறப்போகுது. ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் என்னவா இருக்கோ அது ரொட்டேட் ஆகும்போது எனக்கு என்னவா மாறிடும், எனக்கு இந்த சர்க்குலர், அதாவது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளாக மாறிடும். சரியா? ஸோ இதோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம டிரைவ் பண்ணலாம். இப்போ நான் இப்போ தான் சொன்னேன், என்கிட்ட என்ன இருந்தது, ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் தான் இருந்தது. இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டில் முதல்ல இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துருவோம்.
கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு நான் எப்போல்லாம் சொல்கிறேனோ அப்போது டாப் அண்ட் பாட்டமை நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டோட டாப் அண்ட் பாட்டமை இப்போ பாருங்கள். உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வேறு கலரில் இருக்கும், மிச்சம் இந்த செவரெல்லாம் வேறு கலரில் இருக்கும். ஸோ இந்த சுற்றி இருக்கிற இந்த விஷயங்கள் மட்டும், இந்த 4 வால்ஸை மட்டும் நான் கால்குலேட் பண்ணால், ஏரியா கால்குலேட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதே மாதிரி ஒரு சிலிண்டரில் டாப்பில் இருக்கிற சர்க்கிள், பாட்டமில் இருக்கிற சர்க்கிள், இது 2 சர்க்கிளையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் மெஷர் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷீட் இருக்குது, இது ரெக்டாங்குலர் ஷீட். நான் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு இது சர்க்கிளாக மாறிச்சு. கரெக்டாக? இந்த சர்க்கிள் மேலேயோ இல்லை டாப்பில் வந்துருக்கிற சர்க்கிளோ பாட்டமில் இருந்திருக்கிற சர்க்கிளோ இப்போ எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஸோ இட் வில் பி கால்ட் ஆஸ் ஆலோ சிலிண்டர். பரவாயில்ல, எனக்கு தேவை சிஎஸ்ஏ. சிஎஸ்ஏ அப்படிங்கிறது இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டோட ஏரியாவும் இப்போ இது ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இதோட ஏரியாவும் மாறவா போகுது? மாறாது இல்லையா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் போதும் இந்த A4 ஷீட்டோட சைஸ் ஒன்று தான், எப்படி நான் பண்ணதுக்கப்புறமாவும் இதோட சைஸ் ஒன்று தான். இன்ஃபேக்ட் ரெண்டுத்துக்குமே ஏரியா ஒன்றா தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இப்போது இதோட ஏரியாவும் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் என்னுடைய சிலிண்டரோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும், சிஎஸ்ஏவோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் இதுதான் சிலிண்டர் இல்லையா? இந்த சிலிண்டரில் இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறத நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹெச்ன்னு சொல்லுவேன். இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவேன்? ஆர்ன்னு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்கள், கீழே இருக்கிற சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெக்டாங்கிளில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இது 2πr இருந்திருக்குமா இல்லையா? ஏன் 2πr? 2πr தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதோடைய லென்த் என்னவா இருக்க போகுது? 2πrன்னு இருக்க போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இதை ரொட்டேட் பண்ணி தானே எனக்கு இந்த சிலிண்டர் கிடச்சிது. அப்போ இதோட ஹைட்டும் இதோடைய இதுவும் ஈக்குவலாக இருக்குமா இல்லையா? அப்போ இதுவும் ஹெச் தானே. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? சைடு L இன்ட்டு பி. எல்லுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2πr. ஹைட்டுக்கு L இன்ட்டு பி. பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr இன்ட்டு ஹெச். ஸோ 2πrh. பக்கத்தில் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறக்கக்கூடாது. ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது ஏரியாவோட யூனிட்ஸ். ஸோ 2πrh எப்படி வந்ததுன்னு புரியுதா? ஒரு சிலிண்டரும் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டும். ஸோ சிலிண்டரும் ரெக்டாங்குலர் ஷீட்டோட ஏரியாவும் ஒன்றா தான் இருக்கும்ன்றது முடிவுக்கு வரும் பை த ஃபார்மேஷன் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr. அப்போ இந்த லென்த்தோட விட்த் என்னவாக இருந்திருக்கும்? 2πrன்னு இருந்திருக்கும். ஸோ இது ஹைட் h. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிடுது. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிடுச்சு. வாட் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? நான் இப்போ தான் சொன்னேன், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு டாப் அண்ட் பாட்டம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எ சிலிண்டர். இந்த சிலிண்டரில் நான் இப்போ இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சது இந்த ஏரியாவும் எனக்கு சுற்றி இப்போ உங்களுக்கு இங்கே வெளியே தெரிகிற ஏரியா மட்டும்தான். டாப் அண்ட் பாட்டமை பற்றி நான் கவலைப்படலை. இப்போ டாப்பில் எனக்கு என்ன இருக்குது? ஒரு சர்க்கிள். பாட்டமில் என்ன இருக்குது? ஒரு சர்க்கிள். அப்போ இந்த 2 சர்க்கிளையும் சிஎஸ்ஏவோடு ஆட் பண்ணிட்டா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாக மாறிடுமா இல்லையா? அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நான் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? தட் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் டாப் சர்க்கிள் ஏரியா ப்ளஸ் பாட்டம் சர்க்கிள் ஏரியா. இப்படி எழுதிக்க முடியும் இல்லையா? இப்போ தான் சிஎஸ்ஏவை டெரைவ் பண்ணோம். என்ன வந்தது? 2πrh இல்லையா? ப்ளஸ் டாப்பில் இருந்தால் என்னங்க, பாட்டமில் இருந்தால் என்னங்க, சர்க்கிளோட ஃபார்முலா ஒன்று தான். ஏரியா ஃபார்முலா என்ன? πr² ப்ளஸ் πr². 2 தடவை πr² வந்திருக்கு. இது டாப்புக்கானது, இது பாட்டம்கானது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2πr². ஸோ இது 2πrh. இப்போ இதில் இருந்து 2πr காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? r plus h or h plus r. இது எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ இதுக்கும் பக்கத்தில் என்ன எழுதி ஆகணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதி ஆகணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன அர்த்தம்? சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப் அண்ட் பாட்டம். ஸோ சிஎஸ்ஏ என்ன கிடச்சிது? 2πrh கிடச்சிது. டாப் என்ன? πr². பாட்டம் என்ன? πr². இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2πrh ப்ளஸ் 2πr². ஸோ 2πr காமனாக வெளியே எடுக்கலாம். h ப்ளஸ் ஆர் வெளியே, இதில் மிச்சம் இருக்கிறது h, இதில் மிச்சம் இருக்கிறது r. ஸோ இதுதான் எனக்கு என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், ஒரு சம் போடலாம். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, a cylindrical drum has an height of 20 cm and base radius of 14 cm. Find the curved surface area and total surface area. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இது வரும்போது முதல்ல சின்னதாக ஒரு டயக்ராம், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இந்த சிலிண்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் எவ்வளோ, 20 சென்டிமீட்டர். அண்டு பேஸ் ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 14 சென்டிமீட்டர். கவனமாக படிக்கணும். சில சமயம் டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. டயாமீட்டர் கொடுத்துருந்தா டிவைட் பை 2 போட்டு ரேடியஸாக மாற்றிட்டு சம் போடணும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற சம்மில் எல்லாத்துலேயுமே 6 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா, சிஎஸ்ஏவோட ஃபார்முலா என்ன, சிஎஸ்ஏ ஆஃப் எ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன, 2πRh. 2πrங்கிறது என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஹைட்டுங்கிறது ஹைட் ஆஃப் தட் ரேடியஸ், height of the cylinder. So 2πRh. அப்போ 2 into 22/7 into R என்னப்பா கொடுத்துருக்கு, 14. R எவ்வளோ, 14. H எவ்வளோ, 20. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, இதையும் கேன்சல் பண்ணலாமா. ஸோ கேன்சல் பண்ணிட்டா இது 2 into 22 44, 44 into 2 88, 88 into 2 போட்டால் என்ன வரப்போகுது, 176 0. பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்குது. இது பக்கத்தில் இங்கே கொடுத்துருந்தது எல்லாமே சென்டிமீட்டர். அப்போ பக்கத்தில் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதுறதுக்கு மறக்கக்கூடாது. பசங்க இதை மிஸ் பண்ணி சென்ட்டை மிஸ் பண்ணாங்க நிறைய பசங்க இருக்காங்க. ஓகே, இப்போ சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன, டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏக்கு நான் என்னப்பா பண்ண போகிறேன், ஸோ எனக்கு என்ன தெரியும், சிஎஸ்ஏவோட ஃபார்முலா 2πRh + R. இதுதான ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், 2 into 22/7 into ஆருக்கு பதிலாக என்னப்பா இருக்கு, 14. H எவ்வளோப்பா, 20. 20 + 14 எவ்வளோ, 34. 20 + 13 எவ்வளோ, 14 வந்து 34 வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் அகைன் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா, 2 வருமா. ஸோ 2 into that is 22 into 2 into, ஸோ 274 சார் என்ன வரும், 234 சார் என்ன வரும், 68. ஸோ 136 into 22. ஸோ என்ன வரப்போகுது, 12. ஸோ 299.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலாவில் உள்ள அப்ளை பண்ண வேண்டியதான். என்னென்ன மெட்ரிக் கொடுத்துருக்கோ அதை அப்ளை பண்ணணும். நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, கொடுத்துருந்தது ரேடியஸாக டயாமீட்டரான்றதில் உஷாராக இருக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டரா, எங்கேயும் சென்டிமீட்டராக இருக்குன்னா ஓகே, இல்லை 1 மீட்டர் 1 சென்டிமீட்டராக இருந்தால் ரெண்டுத்தையும் காமன் யூனிட்டுக்கு மாற்றிட்டு தான் நீங்கள் சம் போடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆலோ சிலிண்டர். ஆலோ சிலிண்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு இங்கே டாப் அண்ட் பாட்டம் ஒன்றுமே இருக்காது. நான் அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி காட்டும் போது நான் அங்கே க்ரியேட் பண்ணது என்னது தான், ஜஸ்ட் ஏ ஹாலோ சிலிண்டர். ஆனால் சம்டைம்ஸ் ஹாலோ சிலிண்டருக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிணறு பார்த்தீங்க அப்படின்னா, கிணறோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல கிணறு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு திண்டு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு சிலிண்டர் இருக்கும். தட்ஸ் அன் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வாட், ஹாலோ சிலிண்டர். நடுவில் ஒன்றுமே இருக்காது, பட் ஒரு சின்ன திக்னஸ் இருக்குது. கரெக்டாக நீங்கள் ஒரு ஹாலோ சிலிண்டரை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிளும், அதுக்கப்புறம் நடுவில் இப்படி ஒரு சர்க்கிளும் இருக்கும். இந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திக்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நேரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், திக்னஸ். இன்னும் நல்லா சொல்லணும்னா, ஒரு சிலிண்டர், அதுக்கு வெளியே ஒரு பெரிய சிலிண்டர், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு கூட நம்ம இதை பேசிக்க முடியும். சரி, அப்போது இதோட ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோ சிலிண்டரோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிஎஸ்ஏ முதல்ல கால்குலேட் பண்ணுறேன். சிஎஸ்ஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு அவுட்டர் சிஎஸ்ஏ ஆஃப் எ சிலிண்டர், வெளியே இருக்கிற ஒரு சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதோட ஏரியா ப்ளஸ் உள்ள ஒரு சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதோடைய சிஎஸ்ஏ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஏரியாவை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன், இங்கேருந்து வெளியே இருக்கிற சர்க்கிள் வரைக்கும் இருக்கிற ஏரியாவை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற சிலிண்டரோட சிஎஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா 2πRh. எனக்கு ஏற்கனவே 2πRhன்னு தெரியும், ஆனால் வெளியே இருக்கிறது பெரிய சிலிண்டர், அதனால் அதோடைய ரேடியஸ் எவ்வளோ, கேபிட்டல் ஆர். உள்ளே இருக்கிற சிலிண்டருக்கு ஸ்மால் ஆர், அப்போது 2πrh. இப்போ இது ரெண்டுத்துல இருந்தையும் 2πh வெளியே காமனாக எடுத்துடலாம்.
அப்போ 2πh வெளியே உள்ள என்ன இருக்க போகுது r plus r, capital R plus small r. So this will become what? CSA of a hollow cylinder. பக்கத்தில் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறக்கக்கூடாது. மென்சுரேஷன் டாபிக் அப்படின்னாலே பக்கத்தில் ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். சரி, இது ஓகே. இது CSA. TSAனா டாப் அண்ட் பாட்டம் இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே டாப் அண்ட் பாட்டமில் என்ன இருந்திருக்கும்ப்பா? நல்லா பாருங்கள், நான் ஏற்கனவே போட்ட அந்த வெளியே இருக்கிற சிலிண்டர், உள்ளே இருக்கிற சிலிண்டர், நம்ம டாப்ல இருந்து பார்த்தா இதே மாதிரி இருக்க போகுது. இதே விஷயம் தானே பாட்டம்ல இருந்து பார்த்தாலும் இருக்கும். பாட்டம்ல இருந்து பார்த்தாலும் அதே திக்னஸ் உள்ள அதே இந்த ஏரியாவை நான் டிஎஸ்ஏன்னு சொல்லும் போது ஆட் பண்ணணும், சிஎஸ்ஏன்னு பண்ணும் போது டாப் அண்ட் பாட்டம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நான் டிஎஸ்ஏன்னு சொல்லும் போது இதை ஆட் பண்ணி ஆகணும். இதோட ஏரியாவை எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? இப்போ இது நல்லா பார்த்தா ஒரு பெரிய சர்க்கிள் மைனஸ் சின்ன சர்க்கிள், கரெக்டாக? ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த வெள்ளையாக இருக்கிற பாட்டில் ஒன்றுமே இல்லை. நான் ஷேட் பண்ணியிருக்கிற ரீஜனில் தான் ஏரியா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி மிடில் இருந்து இது வரைக்கும் ஆறு, இது வந்து ஸ்மால் ஆர். இப்போ வெளியே இருக்கிற அந்த பெரிய சர்க்கிளோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் உள்ளே இருக்கிற சர்க்கிளோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து பையை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு வருமா? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வருமா? இதுதான் ஃபார்முலா ஃபார் ஏ ரிங். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்சென்ட்ரிக்க சர்க்கிளாக இருக்கிறத ரிங்குன்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கிற சர்க்கிள், வெளியே இருக்கிற சர்க்கிள், மிடில் இருக்கிற ஏரியாவை நான் என்னன்னு சொல்லுவேன்? ரிங் ஏரியான்னு சொல்லுவேன். இதுதான் இந்த ரிங் ஏரியா. இந்த ரிங் ஏரியா எத்தனை இருக்கும்? நல்லா பாருங்கள், ஆலோ சிலிண்டருக்கு மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். அப்போ ரெண்டு இருக்கு இல்லையா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே நான் எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்ஏவோட 2πன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இது ஒரு ரிங்கோட ஏரியா, இதுவே ரெண்டு இருக்குது. ஸோ 2π ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆலோ சிலிண்டரோட ஃபார்முலாவை மறக்காதீங்க. நான் சிஎஸ்ஏன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், 2 ரிங்ஸோட ஏரியாவை ஆட் பண்ண போகிறேன். ஒரு ரிங்கோட ஏரியா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இதை மேலேயும் கீழே ஆட் பண்ணும்போது 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ திஸ் வில் பிகம் ஏ வாட்? TSA ஆஃப் ஏ ஆலோ சிலிண்டர். இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாம். காமனாக இருக்கிற 2π ஆர் ப்ளஸ் இதை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதிக்க முடியும்? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர்னு எழுதிக்க முடியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்படி எழுதுனேன் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் ஆர் ப்ளஸ் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் ப்ளஸ் ஆர் இருக்குது. காமனாக வெளியே எடுத்துடுறேன். 2π ரெண்டு இடத்துலையும் இருக்குது, அதுவும் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்படி எடுத்துட்டா மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? ஆர் மைனஸ் ஆர், இந்த இடத்துல ஒரு ஹெச் இருக்குது, அதுவும் இருக்கும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் த TSA ஆஃப் எ ஹாலோ சிலிண்டர். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு இதான் டயக்ராம். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கிவன் எழுதுகிறேன் திருப்பி. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இன்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர்னு. இன்டர்னல் ரேடியஸ்னு வரும்போது அது கேபிட்டலாக ஸ்மாலா? ஸ்மால். எது சின்னதாக இருக்கோ அதை ஸ்மால்னு வச்சுக்கிறோம். ஸோ விச் இஸ் 6 மீட்டர். இப்போ என்ன பண்ணுறேன், அதிலிருந்து இந்த திக்னஸ் எனக்கு கேபிட்டல் ஆர் கொடுக்கல. கேபிட்டல் ஆர் கொடுக்கல. கேபிட்டல் ஆருங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆர் ப்ளஸ் திக்னஸ். திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருந்தது? 2 மீட்டர். அப்போ கேபிட்டல் ஆர் எனக்கு என்னவா இருக்க போகுது? 6 + 2 மீட்டர், இட் வில் பிகம் 8 மீட்டர். எதுக்காக திக்னஸ் கொடுத்துருக்குன்னு புரியுதா? நிறைய பேர் திக்னஸ் கொடுத்த உடனே என்ன நினைப்போம், ஓகே எனக்கு மேலே இருக்கிற அந்த ரிங் பார்ட்லேயும் நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம்னு நினச்சிடுவோம். இல்லை, இதுக்காக தான் திக்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஸ்மால் ஆர் தெரியும், கேபிட்டல் ஆர் தெரியும், அண்ட் ஆப்வியஸாக ஹைட் எனக்கு டேரெக்டாகவே h இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க? 25 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது CSA ஆஃப் எ ஹாலோ சிலிண்டர். CSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபார்முலா என்ன? 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் h. இதுதான் ஃபார்முலா. பக்கத்தில் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறக்காதீங்க, நான் ஆன்சரில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆக போகுது? 2 × 22/7 into r plus r. 6 + 8 எவ்வளோ? 14. ஸோ அப்போ 14 இங்கே வந்துடும். h எவ்வளோ? 25. ஸோ இந்த 7ஐயும் இதையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டா என்ன ஆகிடுது? 2 × 25 50, 2 × 22 44. ஸோ 44 × 50. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220. இன்னொரு 0. ஸோ இப்போ இது என்னது? ஸ்கொயர். இங்கே என்ன கொடுத்துருக்குப்பா? மீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்கொயர் மீட்டர். இவ்வளோதான் ஆன்சர். ஆர் நீங்கள் வேணும்னா இதை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் மீட்டர்னு எழுதினாலும் சரி, மீட்டர் ஸ்கொயர்னு எழுதினாலும் சரி, இதுதான் ஆன்சர். இப்போ என்ன கிடச்சிருக்கு எனக்கு? ஹாலோ சிலிண்டரோட
சிஎஸ்ஏ கிடச்சிருக்கு. ஆனால் கேட்டிருந்தது என்ன, how many liters of paint is neededன்னு கேட்டிருந்தாங்க. 1 liter ஆஃப் பெயிண்ட் எவ்வளோ கவர் பண்ணுமா, 10 மீட்டர்ஸை கவர் பண்ணுமா, 10 மீட்டர் ஸ்கொயரை கவர் பண்ணும். 1 லிட்டர் எத்தனை மீட்டர் ஸ்கொயரை கவர் பண்ண போது, 10 மீட்டர் ஸ்கொயரை. எனக்கு எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, 2200 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ 2200 மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை 10ன்னு போட்டால் அத்தனை லிட்டர்ஸ் பெயிண்ட் எனக்கு தேவை. கரெக்டாக? ஸோ இந்த 10 என்ன பண்ணோம், இதையும் அடிச்சிடும். ஸோ எனக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் நீடட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220. இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், லிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேங்க. 1 லிட்டரில் எனக்கு என்ன கிடச்சிது, 10 மீட்டர்ஸ் அடிக்க முடியும். ஸோ 220ங்கிறது என்னது, லிட்டர்ஸ். ஓகே, அப்போ 220 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ கொஸ்டினை ஒழுங்காக படித்து என்ன கண்டுபிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாதி சம் ஓவர். அதுக்கப்புறம் கால்குலேஷன் பார்ட், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, ஒழுங்காக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் சர்க்குலர் கோன். இதுக்கு முன்னாடி பார்த்த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் மாதிரியே இது ரைட் சர்க்குலர் கோன். ரைட் சர்க்குலர் கோன் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்ம் ஆகிருக்கும். எப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளை ஒரு ரொட்டேட் பண்ணும் போது சிலிண்டர் ஃபார்ம் ஆச்சோ, அதே மாதிரி இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஒரு ஃபுல் ஆக்சஸ் சுற்றும் போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ட்ரையாங்கிள் கோன் ஃபார்ம் ஆகும், ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்ம் ஆகும். எங்கெல்லாம் இந்த கோனை பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்மஸ் ட்ரீல அந்த ட்ரீ ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், ஒரு கோனிக்கல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். பர்த்டே கேப் அப்படி தான் இருக்கும். கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க, அதில் இருக்கிற கோன் ஏன் வேர்டு வந்ததுன்னா இது கோன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால தான். அதே மாதிரி இந்த டாப்ன்றது பம்பரத்தோட அடிப்பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see that it is what a cone. ஸோ இது ரைட் சர்க்குலர் கோன். ஓகே, ஸோ ரைட் சர்க்குலர் கோனோட ஃபார்மேஷனை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கோன். இந்த கோன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அதாவது எங்கே நம்ம இது பண்ணுறோமோ அங்கே வெட்டினோம் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அ செக்டார். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செக்டார். செக்டார்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிளோட ஒரு பகுதி பேர் தான் செக்டார். ஒரு ஃபுல் சர்க்கிள். இதை நல்லா அப்படியே இது பண்ணி பாருங்கள், இங்கே அப்படியே இது என்ன ஆயிருக்கும், ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருந்திருக்கும். அந்த சர்க்கிளோட ஒரு பார்ட்டுக்கு பேர் என்னது, செக்டார். ஓகேவா? ஸோ ஒரு எப்படி எனக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கோனை நான் மிடில் வெட்டினா எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு செக்டார் கிடைக்க போகுது. செக்டாருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிளோட ஒரு சின்ன பார்ட். ஓகே, இதை கண்டினியூ பண்ணியிருந்தா இது ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருந்திருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணலாம். எப்படி இதை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை டிரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம், டாப் அண்ட் பாட்டம் இல்லாமல் எடுக்கிறதோட ஏரியா பேர் என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு கோனாக இருந்தது. கரெக்டாக? இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ நான் இதை உங்களுக்கு என்னவா காமிச்சிருந்தேன், ஒரு கோனாக காமிச்சிருந்தேன். இப்போ இது என்னவா மாறிடுச்சு, ஒரு செக்டராக மாறிடுச்சு. எப்படி சிலிண்டரில் நம்ம அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா தான் நமக்கு சிலிண்டரோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருந்ததோ, அதே மாதிரி இப்போ இந்த கோனோட ஏரியா தான் இந்த செக்டாரோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. கோனோட ஏரியா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனால் இந்த செக்டாரோட ஏரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு செக்டார் இருக்குது. இந்த செக்டாரை ரொட்டேட் பண்ணால் எனக்கு கோன் வரும்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன பண்ணுறேன், இந்த செக்டாரை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். நிறைய சின்ன சின்ன பார்ட் பிரிச்சுக்கிறேன். இந்த சின்ன சின்ன பார்ட்டை நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எ ட்ரையாங்கிள். நல்லா பாருங்கள், 2 சைடு இருக்குது, இது இருக்குது. ஸோ நல்லா இதை ஒரு பீட்சா மாதிரி கட் பண்ணணும், எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு அழகாக இப்படி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள்லாம் சேர்ந்து தான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த செக்டார் ஃபார்ம் ஆகுது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போது இந்த ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபுல் பார்ட்டு தான் எனக்கு என்னவா இருந்திருக்க போது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளாக இருந்திருக்க போகுது. இப்போ பாருங்க, இந்த ஃபுல் பார்ட் தான் ரொட்டேட் பண்ணும் போது எனக்கு சர்க்கிளாக மாறுது. கரெக்டாக? எப்படி நமக்கு சிலிண்டரோ அதே தான் இங்கேயும். ஸோ இந்த பார்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு வாட், சர்க்கிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்போ இது ஃபுல்லாகவே சேர்த்து நான் 2πrன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக சேர்த்து நான் என்ன எடுத்துக்கிறேன், 2πrன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் நான் ட்ரையாங்கிளாக எடுக்கும் போது இதுதான் பேஸ், அதனால் இது பேஸ் 1, இது பேஸ் 2, இது பேஸ் 3, டாட் 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 பேஸ் n. எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கோ அத்தனை பேஸ் இருக்கும். இந்த லைனை நான் L1, L2, L3ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போது இருக்கிற எல்லா ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஆட் பண்ணால் இந்த செக்டரோட ஏரியா கிடச்சிடும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, 1/2, இங்கே பேஸ் 1 B1
இன்ட்டு L1. L1 and L2 L3 எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்க போது. நான் ஸோ Lன்னு எடுத்துக்க போகிறேன். ஏன் இது சென்டர்லேருந்து இந்த இடத்துக்கு வர்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும், ரேடியஸாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் நெவர் சேஞ்ச். நீங்கள் ஒரு சென்டர்லேருந்து ஒரு பாயிண்ட் எட்ஜ் ஆஃப் த சர்க்கிளுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ L1 L2 L3ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் காமனாக Lன்னே எடுத்துக்கலாம். சரியா? அப்போது 1/2 B1 + L ப்ளஸ் 1/2 B2 × L ப்ளஸ் அப்படி டாட் 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 போகுமா, கடைசியில் 1/2 BN × Lன்னு வருமா? இப்போ இதில் எதுப்பா காமனாக இருக்குது, 1/2 B1 காமனாக இருக்குது. கரெக்டா? ஸோ 1/2 L காமனாக இருக்குது. 1/2 L காமனாக இருக்குது. ஸோ L எடுத்துக்கிறேன். உள்ள மிச்சம் என்ன இருக்கும் பார்த்தா B1 + B2 + டாட் 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 BN வரைக்கும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த B1 to BN வரைக்கும் ஃபுல்லாக ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. என்னோட கோனோட பாட்டமில் இருக்கிற சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்க போகுது, which is 2πr. ஸோ நான் இதை 1/2 L × 2πrன்னு எழுதலாமா? எழுதிட்டா 2 கேன்சல் ஆகுமா? ஸோ எனக்கு கிடைக்க போகிறது என்ன அப்போ, πrl. ஸோ πrlங்கிறது என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சர்க்கிள், கோன். 2πrl ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஜஸ்ட் பாருங்க, நிறைய ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்கிறேன் செக்டாரை. அப்படி பிரிக்கும் போது எனக்கு செக்டாரோட இந்த பார்ட் தான் எனக்கு என்ன வரப்போகுது, கோனோட ஃபுல் சர்க்கிளாக வரப்போகுது, பேஸோட சர்க்கிளாக வரப்போகுது. இதோடைய லென்த் என்னவாக இருக்கும்னு பார்த்தா 2πr இருக்கும். அதுதான் நான் பேஸ் 1 பேஸ் 2 டாட் டாட்னு நிறையா பிரிச்சிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக 2πr போடுறேன். ஸோ அட் லாஸ்ட் ஆன்சர் πrlன்னு வந்துச்சு. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ண போகிறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல ஸ்லாண்ட் ஹைட்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன இது பாருங்களா, இதான் ஒரு கோன். இந்த கோனில் இந்த பிசி ஏரியாவை நான் ஆர்ன்னு சொல்கிறேன், இந்த ஏபி ஏரியாவை ஹெச்ன்னு சொல்கிறேன், இந்த ஏசி ஏரியாவை என்னன்னு சொல்கிறதுப்பா, அந்த ஏசி ஏரியா தான் சார் எல். எப்படி சார் நான் போன ஸ்லைடில் இந்த இடத்துல இந்த எல்லுன்னு யூஸ் பண்ணியிருந்தேனே, இந்த எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இந்த பிசி ஏசி ஏரியா. இந்த ஏசி ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா பாருங்க, ஏபிசி பார்க்குறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா இல்லையா? எஸ், இட்ஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிள் என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரா, பைத்தகரஸ் ஞாபகம் வருவார். பைத்தகரஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, L² = R² + H² எழுதலாம். கரெக்டா? அப்போ L = what, ஸ்கொயர் ரூட் இருக்கு. நான் என்ன பண்ணலாம், √R² + H² எழுதிக்க முடியும் சார். இது என்னது, யூனிட்ஸ். LHR என்ன யூனிட்ல இருக்கோ அதே யூனிட்ஸில் தான் இதுவும் இருக்கும். அதாவது இது சென்டிமீட்டரில் இருந்தால் அதுவும் சென்டிமீட்டரில் இருக்கும், மீட்டரில் இருந்தால் மீட்டரில் இருக்கும், கிலோமீட்டரில் இருந்தாலும் கிலோமீட்டரில் இருக்கும். சரி, இதுதான் ஸ்லாண்ட் ஹைட். எதுக்காக இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில கொஸ்டினில் H கொடுப்பாங்க, R கொடுப்பாங்க, நீ L கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். சில கொஸ்டினில் L கொடுத்துருவாங்க, R கொடுத்துருவாங்க, நீ H கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். எதை 2 கொடுத்துருக்காங்களோ அது இல்லாமல் 3வது ஒன்று நீயே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா. புரியுதா? ஸோ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு வாட், H² √H² + R² ஆர் R² + H², ரெண்டு ஒன்று தான். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆட் பண்ண கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு கோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோனுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஒரு விஷயம் இருக்காது. நீங்கள் கோன் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னா, டாப்பில் ஒரு டாட் தான் இருக்கும், கீழே தான் ஒரு சர்க்கிள் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே தான் சர்க்கிள் இருக்கும். நான் ஏற்கனவே சிஎஸ்ஏனா என்னன்னு சொல்லியிருக்கேன், சிஎஸ்ஏ இஸ் நத்திங், டிஎஸ்ஏனா என்னன்னு சொல்லியிருக்கேன், சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப் அண்ட் பாட்டம். கரெக்டா? டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு வாட், CSA ப்ளஸ் டாப் ப்ளஸ் பாட்டம். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த இடத்துல டாப்பு இல்லை. கோனில் எனக்கு என்ன இல்லை, டாப் இல்லை. டாப்பில் என்ன இருக்குது, ஒரு டாட் இருக்குது. டாட்டுக்கு ஏரியா கிடையாது. கரெக்டாக நல்லா பாருங்கள், டாட்டுக்கு என்ன இல்லை, ஏரியா கிடையாது. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், CSA ப்ளஸ் பாட்டம் ஆகிடும். பாட்டமில் என்ன இருக்குது, சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளோட ஏரியா என்ன, πr². CSA என்ன, πrl. சர்க்கிளோட ஏரியா πr². ஸோ இதிலேருந்து காமனாக πr வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு என்ன வரப்போகுது, L + Rன்னு வரப்போகுது. பக்கத்தில் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும்ப்பா. ஒய், பிகாஸ் இட் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவோ என்ற வேர்டு வந்துருச்சுனாலே ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துடும். அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கோன் என்ன, πr × L + R² யூனிட்ஸ். என்ற ஸ்ட்ரக்சரை பற்றி
ஸ்பியர் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் அ சாலிட் ஜெனரேட்டட் பை த ரெவல்யூஷன் ஆஃப் செமி சர்க்கிள்ஸ். செமி சர்க்கிளோட ஒரு ரெவல்யூஷன், செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஒரு செமி சர்க்கிள் ஒரு ரெவல்யூஷன் பண்ணுறது த்ரூ அவுட் த டயாமீட்டர் ஆஸ் அன் ஆக்சஸ். டயாமீட்டரை வச்சு ஒரு ஆக்சஸை வச்சு ரெவால்வ் பண்ணோம்னா, எனக்கு இந்த பென் இருக்குது, இந்த டயாமீட்டரை எடுத்துகிட்டு இது அப்படியே இப்படி எல்லா சைடும் டயாமீட்டர் ஆக்சஸில் ரிவால்வ் பண்ணிச்சு, இது தொடர எல்லா பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் மேக் ஏ வாட்? ஸ்பியர். ஸ்பியருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தா, நம்ம எர்த்தே என்னது? ஒரு ஸ்பியர் தான் இல்லையா? நீங்கள் விளையாடுற ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாமே எனக்கு என்னவாக தான் இருக்க போது? ஒரு ஸ்பியர். ஸோ ஸ்பியரை நீங்கள் நிறைய இடத்துல நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்க்கிமிடிஸ் ஒரு ப்ரூஃப் கொண்டு வந்தார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஆர்க்கிமிடிஸ் ஒரு சிலிண்டர் பண்ணார். அந்த சிலிண்டரோட ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஸ்பியரோட ரேடியஸ்க்கு 2 times ஹைட் எதுக்கு இருந்தது, அதாவது டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு பால் செஞ்சுக்கிட்டாரு, ஒரு சிலிண்டரும் செஞ்சுக்கிட்டாரு. இது ரெண்டே உள்ளே வச்சுட்டார். இப்போ அவர் என்ன அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டரோட ஏரியாவும் இந்த ஸ்பியரோட ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னார். எப்படி ஈக்குவல் அப்படின்னு சொன்னார்னா, இது ரெண்டுத்துக்கும் ஹைட் வந்து இது என்னவா இருக்குது? 2rன்னு இருக்குது. ரேடியஸ் வந்து ஸ்பியருக்கும் சரி சிலிண்டருக்கும் சரி ஆறுன்னு இருக்குது. இந்த சர்ஃபேஸ் இந்த இதெல்லாம் மிச்சம் இருக்கோ இதுதான் அவரோட அந்த கர்வ்டுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணார். இது ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்பியரோட டிஎஸ்ஏன்னு சொல்லுவோம். இங்கே ஸ்பியர்னு சொல்லும் போது டிஎஸ்ஏ சிஎஸ்ஏன்னு 2 சொல்லக்கூடாது. ஏன்? ஒரு ஸ்பியர், ஒரு பால் என் கையில் இருக்கிறதா வச்சுக்கோங்க, இல்லை இந்த உலகமே வச்சுக்கோங்க. இந்த உலகத்தை நீங்கள் எப்படி திருப்பினாலும், இல்லை இந்த பாலை நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணாலும், டாப்புன்னு ஒன்று பாட்டம்னு ஒன்று தனித்தனியாக இருக்காது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டிஎஸ்ஏக்கும் சிஎஸ்ஏக்கும் என்ன வித்தியாசம்? டிஎஸ்ஏ அப்படிங்கிறது சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப் அண்ட் பாட்டம். கரெக்டாக? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் டாப்போட சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பாட்டமோட சர்ஃபேஸ் ஏரியா, இது 3 சேர்ந்தாதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பாலுக்கோ இல்லை இந்த மாதிரி ஸ்பியர்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கோ எனக்கு டாப்பும் பாட்டமும் இருக்க போகிறதே இல்லை. நீங்கள் எதை டாப்புன்னு எடுத்துக்குவீங்க, இல்லை எதை பாட்டம்னு எடுத்துக்குவீங்க? நீங்கள் எப்படி நம்ம ஸ்பியரை வச்சாலும் டாப் அண்ட் பாட்டமும் ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். பாயிண்ட்டுக்கு ஏரியா கிடையாது. அப்போது தேர் இஸ் நோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் எ ஸ்பியர். அதுக்கு பதிலாக ஒரே ஏரியா தான், அந்த ஏரியா பேர் சர்ஃபேஸ் ஏரியா. நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியான்னு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் எப்பயாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு யூஸ் பண்ணால் அது தப்பு. எப்பயுமே என்ன கிடையாது ஸ்பியருக்கு? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. பட் ஒன்லி ஒன் திங் விச் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்? ஆர்க்கிமிடிஸ் ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஆர்க்கிமிடிஸ் என்ன பண்ணார்? ஸோ இப்போ என்ன இருக்க போகுது? சிலிண்டரோட சிஎஸ்ஏவும் உள்ளே இருக்கிற ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்க போது. சிஎஸ்ஏ ஆஃப் ஏ சிலிண்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πRh. இப்போது இந்த ஹெச் எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது? 2rக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல ஹெச் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? 2r சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2πr into 2r and this will become 2 into 2 4 r into r r square. So r cube r square. So 4πr square தான் எனக்கு என்னது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஸ்பியர். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னது? 4πr square. ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டல் வேல நம்ம இதை பண்ணலாம். உங்கள் கையில் வந்து ஒரு ஸ்பியர், ஒரு பால் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்சுலேஷன் டேப் தெரியும் இல்லையா? அந்த ரெட் கலர் ஒயிட் கலரில் நம்ம எலக்ட்ரிஷியன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டேப் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள். கரெக்டாக? டேப் நீங்கள் பிரித்து இழுக்கும் போது எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிளாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓவர்லேப் ஆகாமல் நீங்கள் அந்த பால் மேலே ஒட்டிடுங்க. இப்போது எனக்கு அது எவ்வளோ தூரம் போயிருக்கு டேப் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிங்கன்னா அது நல்லா பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் தான். கரெக்டாக? ஓவர்லேப் ஆகாமல் ஒட்டணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓவர்லேப் ஆகாமல் ஒட்டுங்க. எப்படியும் சின்ன எரர் இருக்கும், பட் அது ஈக்குவலாக ஓவர்லெஸ் ஈக்குவலாக வரும். நீங்கள் இந்த டேப் எவ்வளோ ஒட்டினீங்களோ அந்த டேப்போட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி? L into Bன்னு போட்டால் போதும், கிடச்சிட போகுது. எவ்வளோ லென்த்துக்கு நான் டேப் எடுத்தேன், லென்த்தோட விட்த் என்ன இருந்தது, டேப்போட விட்த் என்ன இருந்ததுன்னு பார்த்தா போதும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பியரை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா மிடில் தான் இருக்கிறதுலே பெரிய சர்க்கிள் இருக்கும். கரெக்டாக? அந்த பாலை வெட்டிடுங்க, மிடில் வெட்டுங்க. மிடில் வெட்டினீங்கன்னா அதோட டயாமீட்டரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? அந்த டயாமீட்டரை கண்டுபிடிங்க. அதை வச்சுட்டு 4πr ஸ்கொயருக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த ஆன்சரும் இந்த லென்த் ஆஃப் த டேப்பும், அதாவது ஏரியா ஆஃப் த டேப்பும் எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக இருக்கும். இது எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச். இது ஆர்க்கிமிடிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். எப்போ வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ இதை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஹெமிஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஃபுல் பால். கரெக்டாக? ஹெமிஸ்பியர்னா என்ன, கரெக்டாக ஆஃப். ஹெமினா ஆஃப்னு அர்த்தம். ஹெமிஸ்பியர், நம்ம இந்த ஹெமிஸ்பியர் வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருப்போம், ஜாகிரஃபியில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ ஈக்வேடார்ன்ற ஒரு லைன் என்ன பண்ணுது, இந்த ஃபுல் ஸ்பியரை 2 ஹெமிஸ்பியராக வெட்டுது. ஒரு மேலே இருக்கிறது நார்தன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பியர் எடுக்கிறோம், நடுவில் கரெக்டாக கட் பண்ணுறோம், எனக்கு என்ன வந்துருச்சு, ஒரு ஹெமிஸ்பியர் கிடச்சிடுச்சு. இப்போது இதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இது பண்ண போகிறோம். இப்போ போன ஸ்லைடில் தான் சொன்னேன், என்ன சொல்லியிருந்தேன், ஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று இல்லை. அதுக்கு ஒரே ஒரு ஏரியா தான் கால்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஏன், அதுக்கு டாப் அண்ட் பாட்டம்னு ஒன்று கிடையாது. பட் இங்கே பாருங்கள், இந்த ஹெமிஸ்பியருக்கு டாப்போ இல்லை பாட்டமோ வந்துடும். ஓகே, இது வந்து ஒரு பவுலுக்கான ஈஸியான எக்ஸாம்பிள். நீங்கள் சாப்பிடும் போது ஒரு பவுல் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த பவுலோட சூப்பரான எக்ஸாம்பிள். இல்லை ஒரு தேங்காய் கரெக்டாக அரை மூடி வெட்டணும்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதில் பாருங்கள், பாட்டம் வந்து ஒரு டாட்டு, பட் டாப்ன்றது என்னது, ஒரு சர்க்கிள். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பியரோட ஆஃப் ஆஃப் த ஏரியா ப்ளஸ் டாப் ஏரியா, எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிருமா. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா டிரைவ் பண்ணலாம். சிஎஸ்ஏ முதல்ல எடுத்துக்கிறேன். சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, எனக்கு ஆஃப் ஆஃப் த டோட்டல் ஸ்பியராக இருக்க போகுது. சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னவா இருக்க போகுது, ஆஃப் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியராக இருக்க போகுது. ஸோ ஆஃப் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்ன, 4πr². ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2πr² வந்துடும். 2πr² என்னது, ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா ஸ்பியருக்கு பாதி தானே, அப்போ இதுதானே நியாயம். எஸ், கரெக்ட். பட் ஆனால் நான் ஸ்பியரில் என்ன சொல்லியிருந்தேன், தெர் இஸ் நோ 2 டிஃப்ரெண்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தேன். ஒன்லி சர்ஃபேஸ் ஏரியா, நாட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆனால் இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஏன் காரணம், இங்கே எனக்கு டாப்னு ஒன்று இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு தேங்காய் மூடிய மேலே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் தெரியும். அப்போ சிஎஸ்ஏ, அந்த வெளியே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் மேலே இருக்கிற சர்க்கிள், இது ரெண்டையும் சேர்த்தா தானே எனக்கு இருக்கும். நீங்கள் வந்து டிஎஸ்ஏ பார்க்கும்போது நீங்கள் ஒரு மூடியுள்ள ஒரு ஜார், மூடியுள்ள ஒரு ஹெமிஸ்பியர், ஒரு கப்பை யோசிச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும், சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப். ஸோ சிஎஸ்ஏ என்ன, 2πr² ப்ளஸ் டாப் என்ன, டாப்பில் எனக்கு என்னப்பா இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது, டாப்பில் ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளோட ஏரியா என்ன, πr². இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3πr² வருமா பாருங்கள். அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன, 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கர்வ்ட் ஹெமிஸ்பியர் என்ன, 3πr². புரிஞ்சுதா? பக்கத்தில் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறக்காதீங்க, அதுக்கு தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோ ஹெமிஸ்பியர் தான் தேங்காவுக்கான கரெக்டான எக்ஸாம்பிள். நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு மேலே ஃபுல்லாக மூடி போட்டிருந்தா அது வந்து என்னவாக இருக்கும், ஹெமிஸ்பியராக இருந்துக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மூடி இருக்கணும், மூடி எடுத்துட்டா அது வந்து ஜஸ்ட் ஹாலோ ஹெமிஸ்பியராக மாறிடும். இப்போது ஹாலோ ஹெமிஸ்பியராக பார்க்கும்போது உங்களுக்கு ஹாலோ சிலிண்டர் பார்த்த ஞாபகம் இருக்கும். எனக்கு என்ன இருக்க போகுது, ஒரு சின்ன விட்த் இருக்க போகுது. என்ன இருக்க போகுது, எனக்கு ஒரு சின்ன விட்த் இருக்க போகுது. அப்போ நான் ஏரியா ஆட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், அதையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஒன்ஸ் அகைன், இதுக்கு டாப் அண்ட் பாட்டம் இருக்கா, எஸ், இதுக்கு டாப் இல்லை பட் பாட்டம் இருக்குது. இந்த இமேஜில் இதே இன்வெர்டடாக வச்சாலும் அதுவும் ஹாலோ ஹெமிஸ்பியர் தான், டாப் இருக்கும். டாப்போ பாட்டமோ ஏதோ ஒன்று இருக்க தான் போகுது. கரெக்டாக? அப்போ ஹாலோ ஹெமிஸ்பியருக்கும் டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ அப்படின்ற ரெண்டுமே இருக்கும். புரியுதா? அப்போது இதோடைய சிஎஸ்ஏவை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட சிஎஸ்ஏவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா பார்த்தா எனக்கு வெளியே ஒரு ஹெமிஸ்பியரும் உள்ள ஒரு சின்ன ஹெமிஸ்பியரும் இருக்கிறதா தானே அர்த்தம். நல்லா பாருங்கள், வெளியே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன, 2πr. இப்போது வெளியே இருக்கிற இந்த ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு சொல்லியிருக்கோம், உள்ளே இருக்கிற இந்த சிலிண்டருக்கு இந்த ஹெமிஸ்பியருக்கு ஸ்மால் ஆர்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் கிடச்சிரும்ல. பாருங்கள், ஸோ என்ன பண்ண போகிறேன், சிஎஸ்ஏ ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹெமிஸ்பியர் minus CSA of internal hemisphere.
இப்போ என்ன ஆகும் சிஎஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஏன் வெளியே இருக்கிறதுக்கு என்ன நோட் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் ஆர். ஓகே உள்ளே இருக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ 2π ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் பாருங்கள் 2π காமனாக இருக்குது. அப்போ 2π நான் வெளியே எடுத்துடுறேன். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். 2π capital R square plus small r square. This will be the CSA of what? Hollow hemisphere. சரி இதுக்கு தான் டாப் அண்ட் பாட்டம் இருக்கே கரெக்டா. பாட்டம் ஃபுல்லாக இல்லைனாலும் இதை பாருங்கள் நான் ஷேட் பண்ணுறேனே இந்த ரீஜன் இருக்கும் கரெக்டா. ஸோ அந்த ரீஜனை ஆட் பண்ணுறதுக்கு அதோட ஏரியா மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன ஆகிடும் டிஎஸ்ஏ ஆகிடும். அப்போ டிஎஸ்ஏ வில் பி ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ப்ளஸ் what? That ring structure, area of a ring. இந்த ரிங்கோட ஏரியாவை ஆட் பண்ணும் கரெக்டா. சரி சிஎஸ்ஏ என்ன சிஎஸ்ஏ வந்து 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஆனால் ஏற்கனவே நான் ரிங்கோட ஏரியாவை உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். என்ன வரும் இதே தான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த எக்ஸ்டர்னல் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்டர்னல் சர்க்கிள். ஏரியா ஆஃப் த எக்ஸ்டர்னல் சர்க்கிள் என்ன கேபிட்டல் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் இல்லை இருக்கிறது பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுலேருந்து பையை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரும். இதுதான் ஏரியா ஆஃப் த ரிங். அப்போ அந்த ரிங்கை எங்கே என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 2π ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே என்ன ஆக போகுது பை ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ நல்லா பாருங்கள் இங்கே 2π இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் வாட் 3π capital R square minus R square. So this will be what TSA of a hemisphere, hollow hemisphere. புரிஞ்சுதா இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுதா. ஜஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் இருக்கிற அந்த ஏரியாவையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் பிகம்ஸ் வாட் ஹாலோ ஹெமிஸ்பியர். பாருங்கள் ஸ்பியர் பார்த்தோம். ஸ்பியருக்கு என்ன இல்லை நோ டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ ஒரே ஃபார்முலா தான் 4π R ஸ்கொயர். அடுத்து என்ன பார்த்தோம் ஹெமிஸ்பியர் பார்த்தோம். ஹெமிஸ்பியர்னா என்ன ஒரு ஸ்பியரை எக்ஸாக்டாக ஆஃபாக வெட்டணும், மிடில் வெட்டணும். வேறு எங்கே வெட்டினாலும் அது என்ன ஆகாது ஹெமிஸ்பியர் ஆகாது. ஸோ மிடில் வெட்டணும். அப்போ எனக்கு 2 ஈக்குவல் ஹெமிஸ்பியர் கிடைக்கும். ஹெமிஸ்பியருக்கு டாப் அண்ட் பாட்டம் இருக்குது. ஸோ இங்கே டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ இருக்கும். சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா 2π R ஸ்கொயர். அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்னு பார்த்தோம்னா சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப் ஆர் பாட்டம். அது பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிரும் 3π R ஸ்கொயர்னு கிடச்சிரும். அப்புறம் என்ன பார்த்தோம் ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு பார்த்தோம். புரிஞ்சுதா. இப்போ இது மூணுத்துக்கும் ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து ஒன்றுக்காக சம் போட ஆரம்பிக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 276 இருக்குது. ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் whose surface area is 154 மீட்டர் ஸ்கொயர். திருப்பி எந்த மென்சுரேஷன் சம்மாக இருந்தாலும் கிவனை ஒழுங்காக எழுதிட்டு எந்த ஃபார்முலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இதில் உங்களுக்கு கொடுக்க போகிற மார்க்கில் பாதி எதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க முதல்ல சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியான்னு சார் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்க டிஎஸ்ஏவா சிஎஸ்ஏவா ஸ்பியருக்கு ஒரே ஏரியா தான் விச் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கிவன் வந்து என்னது சர்ஃபேஸ் ஏரியா will be equal to what 154 மீட்டர் ஸ்கொயர். ஓகே அப்போ எனக்கு கிடைக்க போகிற ஆன்சர்லாம் மீட்டரில் கிடைக்க போகுது. ஓகே அப்போது என்ன கண்டுபிடிக்கணும் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு வாட் diameter is equal to what எனக்கு டயாமீட்டர்னா 2r தெரியும். ஓகே அதை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் அப்படின்னு சொல்லும் போது 4π R ஸ்கொயர் will be equal to what 154. எது இல்லாமா எனக்கு என்ன தேவை r தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் r தான் கண்டுபிடிக்க முடியும் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க பட் இங்கே r தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4ஐயும் இந்த 22/7 அந்த பக்கம் கொண்டு போகும்போது எனக்கு என்ன ஆகிடும் R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154/4 இன்டூ இங்கே 22/7 இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது என்னவா மாறிடும் 7/22 ஆகிடும். 7/22 ஆகிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாமா. இப்போ இதை 11 டேபிளில் அடிக்கலாம். 11 2s are அண்ட் இங்கே என்ன நடக்கும் 11 இதை அடிக்கும் போது இது 1s are 14s are 11 14s are 154. இப்போ என்ன பண்ணலாம் இதை என்ன பண்ணலாம் இது என்ன அடிச்சிடலாம் இதை 2ன்னு அடிச்சிடலாம். இது என்ன ஆகிடும் 7 ஆகிடும். இப்போ யோசிச்சு பாருங்க R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7/2 இன்ட்டு 7/2ன்னு இருக்குது கரெக்டா. அப்போது R ஸ்கொயர் ஈக்குவல் டு 7/2 இன்ட்டு 7/2னா இதை R ஸ்கொயர் ஈக்குவல் டு 7/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஏன்னா 2 தடவை மல்டிப்ளிகேஷன்லேருந்து அதுக்கு பேர் ஸ்கொயர் தானே ஒரே நம்பர். அப்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். R இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்க போகுது 7/2 சென்டிமீட்டர்.
நிறைய பேர் இங்கேயோடு நிறுத்திடுவீங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற மார்க்லேருந்து 2 மார்க் குறையும். காரணம் என்ன அப்படின்னா அவங்க கேட்டது டயாமீட்டர். அவங்க என்ன கேட்டாங்க? டயாமீட்டர். நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? ரேடியஸ். ஸோ ஐ நோ தட் டயாமீட்டர் வில் பி ஈக்குவல் டு வாட்? 2r. அப்போது 2 into 7/2 meter. 2 will cancel. So diameter will become 7 centimeter. Diameter என்னவா இருக்க போகுது? 7 மீட்டர். ஏன்னா கொஸ்டினில் மீட்டர் தான் கொடுத்துருக்கு, அப்போ மீட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரஸ்டம். நீங்கள் இந்த ஃப்ரஸ்டமை டே டு டே லைஃப்பில் தினைக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. காலையில் போய் குளிக்க போகும்போது பக்கெட் எடுத்துருப்பீங்க. பக்கெட் எப்படி இருக்குது? ஃப்ரஸ்டம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இமேஜஸ் எல்லாம் கிளாஸ், ஒரு கிளாஸ் டம்ளர் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அது ஃப்ரஸ்டமாக தான் இருக்குது. நம்ம ஏன் கோணிக்கெல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டேங்கிறோன்னா அது அப்படி நிற்க வச்சா நிற்காது. ஸோ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஷார்ப்பன் பண்ணியிருக்கணும். அதனால் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டா தான் எல்லாமே ஸ்கர்ஃபேஸில் நிற்கும். அதுக்காக நம்ம அப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் பார்க்கிங் ஸ்லாட்டை வந்து புக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. இதுவும் பர்ஃபெக்டாக கோன் மாதிரி தான் இருக்குது. கோன் மீன்ஸ் ஃப்ரஸ்டம். ஏன் ஃப்ரஸ்டம்னு இதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு போய் என்னவா முடியல, இங்கே பாயிண்ட்டாக முடியல. இட்ஸ் ஒன்ஸ் அகேன் மேலே எனக்கு என்ன இருக்கும்? ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ ஃப்ரஸ்டமுக்கும் கோனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் சர்க்கிள் இருக்கும், மேலேயும் சர்க்கிள் இருக்கும். ஸோ நல்லா என்னென்னா ஒரு கோன் தான். என்கிட்ட ஒரு கோன் இருக்குது. அந்த கோனை அப்படியே ஒரு பிளெயினால் வெட்டிடுறேன். அப்படியே வெட்டுறேன். அப்படி வெட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மேலே இருக்கிற ஒரு பாட்டு அது கோனாவே தான் இருக்கும். அது சேஞ்ச் ஆகாது. மேலே இருக்கிற இந்த பார்ட் என்னவாக தான் இருக்கும்? கோனாவே தான் இருக்கும். அது எந்த சேஞ்சும் ஆகாது. பட் அந்த மிச்சம் இருக்கிற பார்ட் பார்த்தீங்களா, கீழே ஒரு சர்க்கிளும் மேலே ஒரு சின்ன சர்க்கிளும் சேர்ந்து இது இந்த இதுக்கு பேர் என்னது? ஃப்ரஸ்டம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர் ஃப்ரஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ரஸ்டமோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஎஸ்ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, சிஎஸ்ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரஸ்டமோட சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஓகே பெரிமீட்டர் ஆஃப் எ டாப் சர்க்கிள் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் எ பாட்டம் சர்க்கிள் இன்டூ ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, எது இங்கே ஸ்லாண்ட் ஹைட்? இதான் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஸ்லாண்ட் ஹைட். இது வந்து அந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட். அதாவது இந்த பியிலேருந்து டி வரைக்கும் என்ன ஹைட் இருக்கோ அதுக்கு பேர் என்னது? ஸ்லாண்ட் ஹைட். ஸோ சிஎஸ்ஏ வில் பி ஈக்குவல் டு 1/2 சம் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ், அதாவது டாப் அண்ட் பாட்டம் அந்த 2 சர்க்கிள்ஸும் இன்டூ ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, இப்படி போடும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 மேலே இருக்கிற சர்க்கிளோட ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிட்டேன், கீழே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிட்டேன். பெரிமீட்டர் அப்படிங்கிறதுக்கு 2πr அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் 2π ஸ்மால் ஆர் இன்டூ எல். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 2π காமனாக 2வை காமனாக எடுத்துடலாம். 2வை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 1/2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன நடக்க போகுது? πr ப்ளஸ் πr இன்டூ எல். இந்த இடத்துல இந்த பையும் காமனாக தானே இருக்குது. அப்போ வெளியே எடுத்துட்டோம்னா πr ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். திஸ் வில் பி வாட்? சிஎஸ்ஏ. சரி, இது சிஎஸ்ஏ. சிஎஸ்ஏ முடிஞ்சோடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப் அண்ட் பாட்டம். ஸோ டிஎஸ்ஏ வில் பி ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப் ப்ளஸ் பாட்டம். சிஎஸ்ஏ ஃபார்முலா டிரைவ் பண்ணியாச்சு, விச் இஸ் πr ப்ளஸ் RL ப்ளஸ் πr ஸ்கொயர் ப்ளஸ் π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஏன்? கீழே இருக்கிற சர்க்கிளுக்கு கேபிட்டல் ஆர், அப்போ அதோட ஏரியா என்னன்னு பார்த்தா π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். மேலே இருக்கிற சர்க்கிளுக்கு சின்ன ஆர், ஸோ π ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? திருப்பி இங்கேருந்து என்ன பண்ணிடலாம்? பையை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ பையை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்க போகுது? π இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் π இன்டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். முதல்ல கேபிட்டல் எழுதுனா அழகாக இருக்கும், அதனால் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். பக்கத்தில் என்ன எழுதிக்கோங்க? யூனிட்ஸ் எழுதிக்கோங்க. சரி, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல். நான் இங்கே எல்ன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை சம்மில் எல் கொடுக்கலனா, எனக்கு வெறும் ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆர் மட்டும் கொடுத்துருக்குன்னா எப்படி நான் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர்லேருந்து எல்லை கொண்டு வர்றது? நமக்கு ஏற்கனவே கோனில் இதை டிரைவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுட்டு கேபிட்டல் ஸ்லாண்ட் ஹைட் வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
h ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பட் ஸ்லாண்ட் ஹைட் வில் பி ஈக்குவல் டு இங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே h ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர், பெரிய ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், h ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ அந்த டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் வில் பி ஃபார்முலா ஃபார் வாட்? எல் ஸ்லாண்ட் ஹைட். இப்போ நம்ம சம்மில் எனக்கு அந்த மாதிரி தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன? சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ப்ளஸ் ஆர் எல். கரெக்டா? ஸோ இந்த கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோதான். என்ன வரப்போகுது? 22/7 இன்டூ ஆர் ப்ளஸ் ஆர், ஸோ விச் இஸ் 4 + 1 இன்டூ எல் எவ்வளோ? 5. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது? 22/7 இன்டூ 5 இன்டூ 5. ஸோ திஸ் வில் பிகம் 22 இன்டூ 25/7. ஸோ 22 இன்டூ 25 என்னென்னு மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 25 இன்டூ 22 வில் பி லீட் டு ஸோ 550 வந்திருக்கு. அப்போ 550/7 என்ன கொடுத்துருந்தாங்க? சென்டிமீட்டர், பக்கத்தில் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிருக்கு. அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். வால்யூம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு இதை விடுங்க, இந்த வால்யூம்ன்ற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. வால்யூம்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரூம் எடுத்துக்கோமே, இந்த ரூமில் எவ்வளோ சில விஷயங்கள் வைக்க முடியும்னு பார்த்தா அதுக்கு பேர் வால்யூம். சரியா? உங்கள் பேக் இருக்குது, உங்கள் பேக்கில் எத்தனை புஸ்தகம் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? வால்யூம். ஓகேவா? ஆனால் ஆளுக்கு ஒரு விஷயம் வச்சக்கூடாதுல்ல. உங்கள் புக்கு பெருசாக இருக்கும், இன்னொருத்தவங்க புக்கு சின்னதாக இருக்கும். அப்போ என் புக்கு 20 வைக்கலாம், உன் புக்கு 10 வைக்கலான்ற பிரச்சனை வரும். அப்போ அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே விஷயம் எடுத்துக்கிட்டாங்க, விச் இஸ் கியூப். 1 யூனிட் கியூப். 1 யூனிட் கியூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கியூப் பார்த்துருக்கீங்க இல்லையா? எல்லா சைடும் ஈக்குவலாக ஸ்கொயராக இருக்கும், எல்லா சைடும் ஸ்கொயராக இருக்கும். அந்த மாதிரி 1 சென்டிமீட்டரோ இல்லை 1 மீட்டரோ இல்லை 1 கிலோமீட்டர் எதா வேணாலும் இருக்கட்டும், கிலோமீட்டர் அளவுக்குலாம் பெருசாக இருக்காது, பட் சின்ன சின்ன மீட்டர் கியூப்ஸ் வைக்கலாம் இல்லையா? அந்த இதுதான் ஒரு கியூப். இப்போ இது நான் வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கிறேன், இல்லை 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுக்கு பேர் என்னது? 1 மீட்டர் கியூப். எல்லா சைட்லையும் எனக்கு என்ன தான் இருக்க போகுது? 1 மீட்டர் தான் இருக்க போகுது. அப்போது இது என்னென்னு எடுத்துக்கலாம்? 1 மீட்டர் கியூப்னு வச்சுக்கலாம். இது மாதிரி எத்தனை மீட்டர் கியூப் உள்ளே வைக்க முடியும்? இல்லை சென்டிமீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் கியூப் உள்ளே வைக்க முடியும்? புரியுதா? கன்சிடர் இது ஒரு ஐஸ் கியூப்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஐஸ் கியூப் இந்த பாக்ஸில் எடுக்கலாம்? அவ்வளோதான் வால்யூம். வால்யூம்னா என்ன? எனக்கு கொடுத்துருந்த ஸ்பேஸில் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட். இப்போ இல்லைனா எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் எவ்வளோ பத்தும், ரெண்டுமே சொல்லலாம் வால்யூம்னு. இப்போ என்கிட்ட ஒரு மூட்டை இருக்குது, அந்த மூட்டை எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்கிறதும் வால்யூம் தான். இல்லை ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை மூட்டை வைக்க முடியும்ன்றதுக்கு பேரும் வால்யூம் தான். ஸோ இந்த வால்யூமை ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். வால்யூம் அப்படின்ற விஷயம் எல்லா ஸ்ட்ரக்சருக்குமே காமனாக ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்லா ரெகுலரான ஸ்ட்ரக்சருக்கும் பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். நான் ரெகுலர் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். ரெகுலர் ஸ்ட்ரக்சர்னா என்னங்கிறத அப்கமிங் ஸ்லைட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ என்ன அர்த்தம்? பேஸ் ஏரியா இன்டூ ஹைட் வில் கிவ் மீ வாட்? ஏரியா. சாரி, வால்யூம். ஸோ பேஸ் ஏரியா இன்டூ ஹைட் வில் பி ஈக்குவல் டு வால்யூம். ஓகே. ஸோ இப்போது வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நீங்கள் ஏற்கனவே எங்கே படிச்சிருப்பீங்கன்னா உங்கள் கிளாஸ் 9th படிச்சிருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு சொல்லும் போது நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா அந்த சிலிண்டருக்கு பாட்டமில் இல்லை பேஸில் என்ன இருக்கும்? ஒரு சர்க்கிள் இருக்கும். பேஸ் ஏரியான்னு சொன்னேன். அப்போ சர்க்கிளோட ஏரியா என்ன? πr². சர்க்கிளோட ஏரியா என்ன? πr². ஸோ பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னவா இருக்க போகுது? h. அப்போ இது என்னது? πr²h. இதுதான் எனக்கு என்னது? ஒரு நார்மலாக ஒரு சிலிண்டரோட வால்யூம். ஆனால் இப்போ நான் பார்க்க போகிறது வால்யூம் ஆஃப் அன் ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர்னா என்ன சார்? ஒரு சிலிண்டர் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு சிலிண்டர் இருக்கும், அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகிருக்கும். அப்போ நடுவில் ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஹாலோ ஸ்பேஸை நான் வந்து என்னவா எடுத்துக்க முடியாது? வால்யூமாக எடுத்துக்க முடியாது. எம்டி ஸ்பேஸை நான் என்னவா எடுத்துக்க முடியாது? வால்யூமாக எடுத்துக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? வால்யூம் ஆஃப் த அவுட்டர் சிலிண்டர்
subtracted with volume of the inner cylinder. இதை பண்ணால் எனக்கு கிடச்சிடும்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், வால்யூம் ஆஃப் external cylinder minus volume of internal cylinder. ஓகே, ஸோ என்ன கிடைக்க போகுது எனக்கு, எக்ஸ்டர்னல் சிலிண்டரோட வால்யூம் என்ன, பை கேபிட்டல் ஆர், உள்ளே இருக்கிறதுக்கு ஸ்மால் ஆர், அப்போது பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் உள்ளே இருக்கிறது ஸ்மால் ஆர், ஸோ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஹைட்டு சேஞ்ச் ஆக போகிறதில்ல, சேம் ஹைட்டு தான், ரேடியஸ் மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆக போகுது. இப்போ திருப்பி இதில் பை ஹெச் காமனாக இருக்குது இல்லையா, பை ஹெச்சை நான் வெளியே எடுத்துடுறேன், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ என்ன வந்திருக்கு, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இருந்த இடத்துல இப்போ என்ன வந்திருக்கு, பை ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். மறந்துடாதீங்க, வால்யூமோட யூனிட் இஸ் ஆல்வேஸ் வாட், cubic units, cubic units. Okay, so pi h capital R square minus small r square is the volume of hollow cylinder. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, sums போடுறோம். இதே வச்சு பேஜ் நம்பர் 281ல இந்த sum இருக்கு. Find the volume of the cylinder whose height is 2 meter and whose base area is 250. நான் ஏற்கனவே சொன்னேன், base area into height will give me what, வால்யூம். சார் எனக்கு சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க, சிலிண்டரோட ஃபார்முலா 2πr சொன்னீங்க, ஆர் எங்கே, எனக்கு ஹெச் இருக்குது, ஆர் எங்கன்னு தேடாதீங்க, நீங்கள் தேடவே தேவையில்லை. என்ன பண்ணால் போதும், வால்யூமோட ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா என்ன, வால்யூம் வில் பி ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்டு ஹைட். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுறேன், பேஸ் ஏரியா இன்டு ஹைட் அப்படின்னா எனக்கு பேஸ் ஏரியா என்னது 250. ஸோ பேஸ் ஏரியாவை நான் 250ன்னு எழுதிக்கிறேன், இன்டு ஹைட் எவ்வளோ 2 மீட்டர். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது இதுவும் மீட்டரில் இருக்குது, இது மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் என்னவாயிடும், மீட்டர் கியூபாக மாறிடும். அப்போ ஆன்சர் 500 மீட்டர் கியூப். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். ஒன்றும் இல்லைப்பா, கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ணிடலாமே, சிலிண்டர் ஈஸியாக யூஸ் பண்ணாமே, இங்கே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது. காரணம் என்னென்னா, கோன் இஸ் நாட் ஏ ரெகுலர் ஸ்ட்ரக்சர். ரெகுலர் ஸ்ட்ரக்சர் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, டாப்பும் பாட்டமும் ஒரே மாதிரி இருக்கணும். டாப்பும் பாட்டமும் எனக்கு எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இங்கே டாப்பும் பாட்டமும் ஒரே மாதிரி இருக்கா கோனில், இல்லை. அப்போது இதை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கோன் எடுத்துக்கிறேன், அந்த கோனோட ஹைட்டும் அதோட ரேடியஸும் ஒரு சிலிண்டருக்கும் அதே மாதிரி அதோடைய ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவல். இந்த கோனோட ஹைட்டும் இந்த சிலிண்டரோட ஹைட்டும் இந்த கோனோட ரேடியஸும் இந்த சிலிண்டரோட ரேடியஸும் ஈக்குவல். அப்படி இருக்கிற மாதிரி நான் 2 ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். ஆப்வியஸாக எனக்கு கோனிக்கல் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால வால்யூம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கோன் இருக்கு இல்லையா, இந்த கோனை தான் மெல்ட் பண்ணி, இது எல்லாமே வந்து நீங்கள் வேக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை களிமண்ணில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இந்த 3தோட சேர்த்து நான் வால்யூம் செஞ்சால் இதோடைய ரேடியஸும் ஹைட்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், நான் வந்து இதை வந்து இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணிட்டேன், இப்படி ஒரு சிலிண்ட்ரிக்கலாக ஒரு விசில் பண்ணிட்டேன், கோனிக்கலாக 3 விசில் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இதிலேருந்து தண்ணி எடுத்து இதில் ஊற்றுனா 3 டைம் தண்ணி ஊற்றுனா தான், கோன்லேருந்து 3 டைம் தண்ணி ஊற்றுனா தான் இந்த சிலிண்டர் வந்து ரொம்பும். அப்போ இன்டைரக்டாக என்ன, 3 கோனோட வால்யூம் வில் பி ஈக்குவல் டு 1 சிலிண்டரோட வால்யூம் விச் ஹேஸ் சேம் ரேடியஸ் அண்ட் ஹைட். கரெக்டாக? இந்த 3 சிலிண்டரோ, இந்த 3 கோனோட ரேடியஸும் ஹைட்டும் சேமாக இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதுதான் பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த 3 கோனும் இந்த சிலிண்டரும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. எப்போ, வால்யூமில். கலர் பாருங்கள், இந்த இது இதை ஃபில் பண்ணியிருக்கு, இந்த இது இதை ஃபில் பண்ணியிருக்கு, இந்த இது இதை ஃபில் பண்ணியிருக்கு. அப்போ இதோடைய ஹைட்டும் இந்த கோனோட ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும், இதோட ரேடியஸும் இந்த கோன்ஸோட ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இதுக்கு என்ன அர்த்தம், ஒன்றும் இல்லை. இப்போது இப்படி எழுதிக்கலாமா, யோசிச்சு பாருங்கள். 3 into வால்யூம் ஆஃப் கோன் will be equal to volume of cylinder. எழுதிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 அந்த பக்கம் அனுப்பிடுறேன், ஏன்னா எனக்கு வால்யூம் ஆஃப் கோன் தான் தேவைப்படுது. ஸோ வால்யூம் ஆஃப் கோன்
will be equal to 1/3 வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு தான் எனக்கு ஃபார்முலாவே தெரியுமே. என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போது வால்யூம் ஆஃப் கோன் வில் பி ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். புரியுதா? ஏன் 3 டைம்ஸ்க்கு ஈக்குவல், அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதிலிருந்து ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பேஜ் நம்பர் 283 இருக்கு. த வால்யூம் ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 11088 மீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், சாரி கியூப். இஃப் த ஹைட் இஸ் 24, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த கோன். ஸோ எனக்கு முதல்ல என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் த, முதல்ல கிவன் எழுதிடலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, எனக்கு வால்யூம் ஆஃப் எ கோன் தெரியும். வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளோ, 11088 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கியூப். சாரி, ஹைட் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, ஹைட் இஸ் நத்திங் 24 சென்டிமீட்டர். அழகாக கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா தெரியும். என்னது, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 11088. எழுதிக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், 3 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். கைஸ் அவசரப்பட்டு மல்டிப்ளை பண்ணாதீங்க, வச்சுக்கோங்க. எல்லாமே கடைசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஹெச் வந்து 24ன்னு தெரியும். இது அப்போ முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். ஹெச்சுக்கு பதிலாக என்ன இருக்குது, 24, விச் இஸ் ஈக்குவல் டு 11088. ஸோ ஆர் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 11088 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருந்ததெல்லாம் நியூமரேட்டரில் இருக்கும், விச் இஸ் 7 இன்ட்டு 3 டிவைட் பை என்ன வரப்போகுது, 22 இன்ட்டு 24 வருமா? ஓகே, இதை பார்த்தாலே தெரியுது 11 டேபிளில் இதை அடியாகணும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுறேன், நான் முதல்ல இதை 11 டேபிளில் அடிக்கிறேன். ஸோ இன்ட்டு 2ன்னு வரும். இது 11 1s ஆர், அப்புறம் 0 இருக்குது. ஸோ நான் இங்கே 0 போட்டுக்கிறேன். அடுத்து 88 இருக்குது, இன்னொரு 0 போட்டுட்டு இது என்னவாயிடும், 8ன்னு ஆகிடும். ஸோ 1008. இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி இதை 2 டேபிளில் அடிக்கிறேன். அடிச்சிட்டோம்னா எனக்கு என்ன வரப்போகுது, 5 0 4. இப்போ 24 இருக்குது, 24 2 டேபிளில் அடிக்கலாம். இது 12ன்னு ஆகிடும். இது என்னவாயிடும், 2 5 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், திருப்பி இதை வந்து 2 டேபிள் 3 1s ஆர் 3 4s ஆர்னு அடிக்கலாம். அடுத்தது 4 1s ஆர், இது 4 6s ஆர் and 3s ஆர். ஓகே, அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒரு 7 மிச்சம் இருக்குது, 63 இன்ட்டு 7ன்னு வரும். நான் 63ஐ 9 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் ஆஸ் 9 இன்ட்டு 7 இன்ட்டு 7. இப்போ இந்த 3ஐ கூட நம்ம 3 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம், 9ஐ கூட. ஸோ ஆர் வில் பி ஈக்குவல் டு, இங்கே 9ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 3, 2 7 இருந்தது. ஸோ 7 வரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட், 21 சென்டிமீட்டர். ஏன்னா எனக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருந்தது. ரேடியஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டைமென்ஷன், பக்கத்தில் சென்டிமீட்டர்னு போட்டால் போதும். இதே ஏரியா கண்டுபிடிக்கும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும், கியூப் ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கும் போது சென்டிமீட்டர் கியூப் போட வேண்டியது இருக்கும். சம் புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவீங்க அப்படின்னா, இன்ட்டு 3 போடுவீங்க, அப்புறம் இன்ட்டு இது பண்ணீங்க, பெரிய நம்பர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, டிவிஷன் பண்ணுவீங்க. அது ரொம்ப தப்பு, ரொம்ப டைம் எடுத்துரும். இது 2 மார்க் தான் இந்த சம்முக்கு. அப்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இப்படி கேன்சல் பண்ணி போடணும். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நல்லா நீட்டாக இதை இடம் விட்டு எழுதுங்க. கொச்சன்னு எழுதிடாதீங்க. நல்லா இடம் விட்டு பெருசாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக அடிக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர். இப்போது எப்படி நம்ம வால்யூம் ஆஃப் எ கோன் பார்க்கும்போது நமக்கு வந்து 3 டைம்ஸ் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சோமோ, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, வால்யூம் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் கோன்னு கிடைக்குது. ஸோ 2 கோன் போதும். அங்கே சிலிண்டர் ரொப்பறதுக்கு 3 கோன் தேவைப்பட்டுச்சு. இங்கே ஸ்பியரை ரொப்பறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, 2 கோன் தேவைப்படுது. கீழே இருக்கிற ஹெமிஸ்பியர் ஒரு கோனாகவும், மேலே இருக்கிற ஒரு ஹெமிஸ்பியர் இன்னொரு கோனாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் கோன் எப்படி நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சோமோ, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஸ்பியரை வால்யூம் ஆஃப் கோனோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஃபுல் ஸ்பியர் வில் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ் வேர் த ரேடியஸ் அண்ட் த ஹைட் ஆஃப் த
கோன் வில் பி ஈக்குவல் டு 2r. அதாவது இந்த ஸ்பியருக்கும் இந்த கோனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ரேண்டமான ரெண்டு கோன் கிடையாது. இந்த கோனோட ஹைட் வந்து எதுக்கு எப்படி ஈக்குவலாக இருக்கும்? 2r. அதாவது டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதோட ரேடியஸ் வந்து இதோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த க்ரீன் பார்ட் அப்படியே என்னவா மாறி இருக்குது? ஒரு ஹெமிஸ்பியராக மாறி இருக்குது. இந்த ப்ளூ பார்ட் என்னவா மாறி இருக்கு? இன்னொரு ஹெமிஸ்பியரா மாறி இருக்கு. ஸோ இட் வில் மேக் எ ஸ்பியர். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் கேன் பி டிரைவ்டு ஃப்ரம் த வால்யூம் ஆஃப் த கோன். அப்போ 2 இன்டூ வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஆனால் ஹெச் அப்படிங்கிறது எனக்கு ஸ்பியரில் கிடையவே கிடையாது. அப்போது ஹெச்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது? இந்த டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. ஏன்னா இங்கே இதுதான் ஹைட், இங்கே இந்த டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. டயாமீட்டர் அப்படிங்கிறத நான் என்ன எழுதிக்கலாம்? 2rன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் கோயிங் டு பி 2 இன்டூ 1/3 பை இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ 2r. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்களா? 2 இன்டூ 2 வில் பிகேம் 4/3. இந்த 4/3 வந்துடும். இங்கே பை இருக்குது. ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் வில் பிகேம் வாட்? பை ஆர் கியூப். அப்போது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் வாட்? 4/3 pi r cube. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் 4/3 pi r cube. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் ஆர் ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு சொல்லுவோம் இதை. சரியா? ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா எனக்கு என்ன இருக்க போகுது? ஸ்பியருக்குள்ளே ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. ஸ்பியர் எப்படி இருக்க போகுது? ஹாலோவாக இருக்க போகுது. மோஸ்ட் லைக் யுவர் பால்ஸ். எல்லா பால்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள பொதுவாக எதுவுமே இருக்காது. ஓகே, வெளியே ஒரு லேயர் இருக்கும், உள்ள ஒரு லேயர் இருக்கும், நடுவில் வந்து காற்று தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் எனக்கு என்ன இருக்குது? இங்கே வெளியே ஒரு ஸ்பியர் இருக்குது, உள்ள ஒரு ஸ்பியர் இருக்குது. வால்யூம் ஆஃப் அவுட்டர் ஸ்பியர், தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஸ்பியர், மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்டர்னல் ஸ்பியர் வில் கிவ் மீ த ஆன்சர். ஸோ வால்யூம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்பியர் என்ன? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். கரெக்டா? ஏன்னா வெளியே இருக்கிறதுக்கு ரேடியஸ் என்னென்னு எடுத்திருக்கேன்? கேபிட்டல் ஆர். அதே மாதிரி இதிலிருந்து உள்ளே இருக்கிற இந்த ஸ்மால் ஸ்பியரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இட் வில் பிகேம் 4/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், சாரி கியூப். என்ன இருக்க போகுது? கியூப். இப்போ இதிலிருந்து பாருங்கள், 4/3 பை காமனாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ 4/3 காமனாக பையை வெளியே எடுத்துட்டேன். ஸோ ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஸோ இதுக்கு கியூபிக் யூனிட்ஸ் எழுதணும். எல்லா வால்யூமுக்கு எனக்கு என்ன எழுதி ஆகணும்? கியூபிக் யூனிட்ஸ் எழுதி ஆகணும். ஸோ இது என்னது? வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் என்னது? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக? எப்போல்லாம் வால்யூம் உனக்கு ஹாலோக்கு வருதோ இன்டர்னல் மைனஸ் எக்ஸ்டர்னல் மைனஸ் இன்டர்னல் இதை போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தான் ஸ்பியருக்கு கண்டுபிடிச்சோம். ஸ்பியரோட பாதி தானங்க ஹெமிஸ்பியரு. கரெக்டா? அப்போது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைட் பை 2 can give me what? Volume of hemisphere. Volume of hemisphere. ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னங்க வருது? ஸோ 1/2ன்னு வெளியே எடுத்துக்கிறேன். அந்த ஆஃப்ன்றதை அப்படி வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 4/3 பை ஆர் கியூப். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? இந்த 2வும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணலாமா? அப்படி கேன்சல் பண்ணிட்டா திஸ் வில் பிகேம் 2/3 பை ஆர் கியூப் cubics units. Okay, so volume of solid hemisphere என்ன? 2/3 pi r cube. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம பார்த்தோம். Volume of outer hemisphere minus volume of internal hemisphere. This will give me the volume of hemisphere. Okay. So page number 286ல example number 7.21 ஒரு question கொடுத்திருக்காங்க. question ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. The volume of the solid sphere is 29106. So givenல நான் என்ன எழுதிக்கிறேன்? given volume of hemisphere. இது எவ்வளோ? 29106 சென்டிமீட்டர் கியூப். ஓகே,
அனதர் எமிஸ்பியர் இப்போ ஏற்கனவே என்கிட்ட ஒரு எமிஸ்பியர் இருக்குது. அந்த எமிஸ்பியர் சாலிட் எமிஸ்பியர். ஸோ ஃபுல்லாக சாலிடாக இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு களிமண்லேயோ இல்லை ஒரு வேக்ஸ்லேயோ ஒரு எமிஸ்பியர் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அந்த எமிஸ்பியர்லேருந்து இன்னொரு எமிஸ்பியரை நான் தோண்டி எடுக்க போகிறேன். அதோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த கர்வ்ட் அவுட். இப்போ நான் என்கிட்ட ஒரு வால்யூம் இருக்குது. நான் அதிலேருந்து 2/3 என்ன பண்ணிடுறேன், கர்வ் பண்ணி வெளியே எடுத்துடுறேன். இப்போது கர்வ் பண்ணி எடுத்த கையில் இருக்கிற அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, எமிஸ்பியர் இருக்குல்ல, அந்த எமிஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுது இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எமிஸ்பியரை வெளியே எடுத்துட்டேன். அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிற பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்கிற பார்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒரு சாலிட் எமிஸ்பியர் இருந்தது. நடுவில் இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், கர்வ்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டேன். எதை கர்வ்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன், 2/3 ஆஃப் இட்ஸ் வால்யூம். ஏற்கனவே இருந்த வால்யூம்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், 2/3 ஆஃப் த வால்யூமை கர்வ் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இப்போ கர்வ் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட புதுசாக ஒரு இருக்கு இல்லையா, ஒரு எமிஸ்பியர், அதாவது இந்த சின்ன ப்ளூ கலர் மட்டும் இருக்கும் இல்லையா, அது மட்டும் என் கையில் இருக்கும். அதோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் ஹாலோ எமிஸ்பியர் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எப்போல்லாம் எனக்கு வந்து ஹாலோன்னு வருதோ அப்போல்லாம் நான் ஒரே பேட்டர்ன் தான் செக் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், வால்யூம் ஆஃப் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்டர்னல் சர்ஃபேஸ். ஸோ இங்கேயும் எனக்கு என்ன இருக்குது, 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் இருக்குது வித் கேபிட்டல் ஆர் ஆஸ் ரேடியஸ், அண்ட் இன்னொன்று இன்டர்னல் இருக்குது, அதுக்கு ஸ்மால் ஆர் ஆஸ் ரேடியஸ். இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் வில் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அவுட்டர் ஹெமிஸ்பியர் மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்டர்னல் ஹெமிஸ்பியர். எனக்கு ஹெமிஸ்பியரோட வால்யூம் இப்போ தான் டிரைவ் பண்ணோம். என்னது, 2/3 பை, இது அவுட்டர் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ஆர் கியூப் வரும். அதே மாதிரி இது இன்டர்னல், ஸோ 2/3 ஸ்மால் ஆர் கியூப் வரும். இப்போ என்ன பண்ணிடலாம், 2/3 பையை காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப்னு வரும். இது கியூபிக் யூனிட்ஸ். ஸோ மறந்துடாதீங்க, எல்லா வால்யூமுக்கும் பக்கத்தில் கியூபிக் யூனிட்ஸ் இருக்கணும். சரி, இப்போது இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 286 இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் எ சாலிட் எமிஸ்பியர் இஸ் 29106 சென்டிமீட்டர் கியூப். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு வால்யூம் ஆஃப் சாலிட் எமிஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, another hemisphere whose volume is 2/3 the above is curved out. அப்போது ஒரு சாலிட் எமிஸ்பியர் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு கிளேலையோ இல்லை ஒரு வேக்ஸ்லையோ செஞ்ச ஒரு எமிஸ்பியரை நினச்சிக்கோங்க. அதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு எமிஸ்பியர், அந்த எமிஸ்பியரோட வால்யூம் எப்படி இருக்க போது, 2/3 ஆஃப் த, என்கிட்ட இருக்கிற எமிஸ்பியரோட 2/3 ஆஃப் த வால்யூமை கர்வ்ட் அவுட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படி கர்வ்ட் அவுட் பண்ணி எடுக்கும்போது இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். என்கிட்ட ஒரு சாலிட் எமிஸ்பியர் இருந்தது, நடுவில் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து கர்வ்ட் அவுட் பண்ணி எடுக்க போகிறேன். என்கிட்ட புதுசாக ஒரு எமிஸ்பியர் இருக்குது. இந்த புதுசாக இருக்கிற இந்த எமிஸ்பியரோட வால்யூம் என்ன, அதாவது ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற எமிஸ்பியரோட கர்வ்ட் அவுட் பண்ணி எடுத்த எமிஸ்பியரோட ரேடியஸ் தான் ஆன்சர். ஸோ எனக்கு என்ன தெரியும், ஏற்கனவே கொடுத்துருக்கிற எமிஸ்பியரோட வால்யூம்ல இருந்து 2/3 வால்யூம் தான் புதுசாக இருக்க போகிற எமிஸ்பியரோட வால்யூம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், முதல்ல கொடுத்துருக்கிறத எழுதிடுறேன். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் will be equal to 29106 சென்டிமீட்டர் கியூப். இப்போ வால்யூம் ஆஃப் நியூ எமிஸ்பியர்னு போட்டுக்கிறேன். நியூ எமிஸ்பியர்னா 2/3 the volume of the old hemisphere. அப்போ வால்யூம் ஆஃப் நியூ எமிஸ்பியர் is equal to 2/3 of 29106. சரியா? அப்புறம் என்ன பண்ணுறேன், 3 1s are, இதை அடிச்சிடலாம். this will become 9 7 0 2. ஸோ இப்போ எனக்கு வால்யூம் ஆஃப் நியூ எமிஸ்பியர் என்னவா இருக்க போகுது, 2 × 9702. நான் ஏன் இதை மல்டிப்ளை பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். எப்பயுமே கடைசி ஸ்டெப் வரைக்கும் மல்டிப்ளிகேஷனை கொண்டு போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு அடிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கலாம். சரி, இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன், இதை எதோட ஈக்குவேட் பண்ணுவேன், புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற எமிஸ்பியர் அப்படின்னாலே அதோடைய வால்யூம் ஃபார்முலா என்ன, 2/3 பை ஆர் கியூப். கரெக்டா? இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடுறேன். தென் பை ஆர் கியூப் வில் பி ஈக்குவல் டு 9702 into 3. ஸோ ஆர் கியூப் கேன் பி, இப்போ இந்த பை அந்த பக்கம் போகும்போது என்னவாகும், 9702 into 3
into 7 divide by 22. ஸோ எப்போல்லாம் டினாமினேட்டரில் 22 இருக்கோ மேலே ஏதாவது 11 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 9 + 0 என்னவாகும் 9, 7 + 2 என்னவாகும் 9. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது, ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 0வோ இல்லை 11ஓ வந்ததுன்னா அந்த நம்பர் என்னவாகும் 11 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ ஈஸியாக நான் என்ன பண்ணிடலாம் 11 2s are and this can be cutted as 8. எனக்கு ரிமைனிங் இங்கே திருப்பி 9 வரும். ஸோ 8, இங்கே ரிமைனிங் 2 வரும். ஸோ ஆன்சர் will become 2. ஸோ now r cube will be equal to, இந்த 2வையும் அடிச்சிடலாம் இல்லையா, 2 1s are, இது என்ன ஆக போகுது 4 4 and 1. this can be written as 4 4 and 1, ஏன்னா 2 டேபிள் அடிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகிடுது 4 4 1 into 3 into 7, இதுதான் r கியூப்னு இருக்குது. ஸோ நான் இதை என்ன எழுதிக்கலாம் 4 4 1 அப்படிங்கிறது 21 into 21 எழுதிக்கலாமா. ஸோ ஏன்னா 21 ஸ்கொயர், r cube can be written as 21 into 21 into 3 into 7. நான் ஏன் மல்டிப்ளை பண்ணாமல் வச்சுருந்தேன்னு இப்போ புரியுதா. எப்பயுமே கடைசி ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போங்க. அந்த நம்பரை நடுவில் மல்டிப்ளை பண்ணியோ டிவைட் பண்ணியோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ 21 அப்படிங்கிறதையும் 7 into 3ன்னு எழுதிக்கலாம், இதை இன்னொரு 7 into 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏற்கனவே ஒரு 3 into 7 இருக்குது. 3 தடவை ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை என்னன்னு சொல்லுவேன் கியூபிக்னு சொல்லுவேன். ஸோ r cube is equal to, அப்போ r is equal to என்ன வரும் 3 தடவை 7 இருக்குது. ஸோ 7, 3 தடவை 3 இருக்குது, அப்போது 3, அப்போ 7 3s are எனக்கு என்ன வரும் 21, அப்போ சென்டிமீட்டர். ஏன் எனக்கு கொடுத்துருந்தது சென்டிமீட்டர். அப்போது ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர் which is curved out will be what 21 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா. இதில் நீங்கள் ஃபார்முலா எழுதுறதுலையோ இல்லை 2/3 எழுதுறதுலையோ பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க மல்டிப்ளை பண்ணுறீங்க. டோன்ட் மல்டிப்ளை ஹியர் அண்ட் தேர். கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க. கடைசி நேரத்தில் r cube தான் கண்டுபிடிக்க வேண்டியது வருது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கியூபிக் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக டைம் ஆகும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபைடாக போடுங்க. ஓகேவா. ஸோ வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கம்பைன்டு சாலிட்ஸ். நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டரை பற்றி பார்த்தோம், கோனை பற்றி பார்த்தோம், ஸ்பியர் பற்றி பார்த்தோம், ஹெமிஸ்பியர் பார்த்தோம், ஹாலோ ஹெமிஸ்பியர் பார்த்தோம், ஃப்ரஸ்டம் பார்த்தோம், நிறைய ஷேப்ஸ் பார்த்தோம். ஆனால் இந்தந்த ஷேப்ஸில் மட்டும்தான் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும்னு இருக்கா? நிறைய கம்பைன்டு சாலிட்ஸில் இருக்கலாம். கரெக்டாக. அதாவது இப்போ இந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்களேன், மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, கீழே ஒரு கோன் இருக்குது. கரெக்டாக. அதே மாதிரி இந்த கேப்சூல் எடுத்துக்கோங்களேன், நடுவில் ஒரு சிலிண்டர் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள் சிலிண்டர் மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் இதுக்கு எப்படி வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்க போகிறோன்றது தான் இந்த டாபிக். ஸோ இந்த டாலை பாருங்களேன், எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு கோன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த டென்ட்டில் இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு கோன் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சிலிண்டர் இருக்குது, பெரிய சிலிண்டர் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் எப்படி சார் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் எப்படி சார் வால்யூம் கண்டுபிடிக்கிறது? எப்பயுமே உலகத்தில் அப்படியே நம்ம கோன் மட்டும்தான் இருக்கும், ஸ்பியர் மட்டும்தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. இப்போ நான் ஒரு ராக்கெட் எடுத்துக்கிறேன். ராக்கெட்டோட மேலே எப்படி இருக்கும், முதல்ல ஒரு ஃப்ரஸ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சிலிண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பெரிய சிலிண்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கம்பைன்டு சாலிட்ஸ். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்கள், ஒரு காமனாக இருக்காது, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் சேர்ந்து தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் அதோடைய வால்யூமும் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ நவ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 7.24 பேஜ் நம்பர் 289 இருக்குது. த டாய் இஸ் இன் த ஷேப் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் சர்மவுண்டட். எப்போல்லாம் சர்மவுண்டட்ன்ற வார்த்தை வருதோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்கிறாங்க, ஒரு டாய் இருக்குது, அது ஷேப் ஆஃப் சிலிண்டரில் சர்மவுண்டட் பை த ஹெமிஸ்பியர் இந்த மாதிரி இருக்கான். முதல்ல ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டரில் பர்ஃபெக்டாக போய் மேலே என்ன இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் த டாய் இஸ் 25. டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் எவ்வளோ 25ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த டோட்டல் ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் இஃப் இட்ஸ் காமன் டயாமீட்டர் இஸ் 12. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த காமன் டயாமீட்டர் இருக்குல்ல, அதாவது சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் அது எவ்வளோ 12. ஹெமிஸ்பியரோட ப்ராப்பர்ட்டி படி பார்த்தா எனக்கு இந்த டாப்லேருந்து இந்த மிடிலும் எனக்கு என்னவாக தான் இருக்க போகுது, ரேடியஸாக தானே இருக்கும். கரெக்டாக. ஸோ இது மட்டும் ரேடியஸ் இல்லையே, இதுவும் ரேடியஸ் தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஏன் 12/2 என்னது 6. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்,
டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் வந்து எவ்வளோ 25. சிலிண்டருக்கு மட்டும் தனியாக ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாமா? தட் இஸ் டோட்டல் ஹைட் வந்து 25. இந்த டோட்டல் 25 ஹைட்டில் இருந்து நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 6 மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட்டு தனியாக கிடச்சிடும். தனியாக எனக்கு சிலிண்டர் கிடச்சிடும். சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ கிடைக்குது? 19 சென்டிமீட்டர். 19 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிவன் எழுதுகிறோம். கிவன் என்ன மட்டும்தான் கொடுத்துருந்தது, டாயோட ஹைட் கொடுத்துருந்தது. ஸோ ஹைட் கேன் பி 25 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் என்ன கொடுத்துருந்தது 12 சென்டிமீட்டர். இதிலிருந்து நான் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன்றதை இங்கே எழுதியிருக்கோம். கரெக்டாக? ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எனக்கு என்னவா இருக்க போகுது, will be equal to 19 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் 12 கொடுத்துருக்கு. அப்போ ரேடியஸ் எனக்கு என்ன கிடைக்கும், 6 சென்டிமீட்டர். இது ரெண்டும் நம்ம கொடுத்ததுலேருந்து எழுதிக்கிட்டோம். ஆனால் இதுக்கு ஏதாவது தனியாக ஃபார்முலா இருக்கானா? இல்லை. ஏற்கனவே படித்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம இதுக்கான ஃபார்முலாவை உருவாக்கணும். எனக்கு கேட்டது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன அர்த்தம், இன்க்ளூடிங் டாப் அண்ட் பாட்டம். இப்போ பாருங்கள், எதெல்லாம் எனக்கு வெளியே தெரியுமோ அதெல்லாம் ஏரியாவில் இன்க்ளூட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு டாய் இருக்குது அப்படின்னா இந்த டாயோட சிஎஸ்ஏ ஆஃப் எ ஹெமிஸ்பியர் வெளியே தெரியும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஎஸ்ஏ ஆஃப் எ டாய், டிஎஸ்ஏ ஆஃப் எ டாய் will be equal to என்ன, முதல்ல CSA of the hemisphere, CSA of hemisphere plus அப்புறம் CSA of a cylinder வெளியே இருக்குல்ல, அதுவும் கண்ணுக்கு தெரியும்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், CSA of cylinder. நெக்ஸ்ட் இதோட முடிஞ்சு போச்சா? கீழே ஒரு பேஸ் இருக்கும்ல, இந்த டாய்க்குன்னு சொல்லி ஒரு பேஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போது ஏரியா ஆஃப் எ சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள். இப்போ பாருங்கள், நீங்கள் தான் இங்கே ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். சரியா? இல்லை சார், நான் டிஎஸ்ஏலேருந்து மேலே இருக்கிற சர்க்கிளை மைனஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் இதே ஆன்சர் தான் வரும். சிலிண்டரோட டிஎஸ்ஏ எடுத்துகிட்டு மேலே இருக்கிற சர்க்கிள் நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, காமனாக உள்ளே போயிடுச்சு. ஹெமிஸ்பியரோட பாட்டமும் சிலிண்டரோட டாப்பும் என்ன ஆயிடுச்சு, ஒன்றாயிடுச்சு, அதுவும் உள்ளே போயிடுச்சு. அப்போ அது டிஎஸ்ஏல சேருமானா சேராது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு விதமாக பண்ணலாம். இப்போ நான் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் ப்ளஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் மைனஸ் டாப் சர்க்கிள் ஆஃப் த சிலிண்டர்னு எழுதிக்கலாம். டாப் சர்க்கிள் ஆஃப் த சிலிண்டரும் அதே πr ஸ்கொயர் தான் வரப்போகுது. ஸோ அட்லாஸ்ட் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், CSA ஆஃப் ஹெமிஸ்பியர், CSA ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன, 2πr². ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், CSA ஆஃப் சிலிண்டர், CSA ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா, 2πrh, 2πrh. ஓகே, அடுத்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, πr². ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த πr இருக்குது. πr காமனாக வெளியே எடுத்துடலாமா? இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் நம்ம கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான் எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணிடுறேன், 2 × π × r² என்னப்பா, இது r என்னது, ஹெமிஸ்பியரோட r. ஓகே, இங்கே ஒரே ரேடியஸ் தான் ரெண்டுத்துக்கும். ஸோ r² என்ன வந்துடும், 36ன்னு வந்துடும். ஓகே ஓகே 2 எடுக்க வேண்டாம், நமக்கு 2 எடுத்த பிரச்சனை வரும். நம்ம என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட்டு πr மட்டும் எடுத்துக்கலாம். πr எவ்வளோ, 6. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 6π வெளியே எடுத்துடுறேன். அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கும், இன்னொரு 6 இருக்கும், ஏன்னா r² இல்லையா. அப்போ இன்னொரு 6 மல்டிப்ளிகேஷன் வித் இன்னொரு 6, ஒரு 2ம் ஒரு 6ம் இருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு π எடுத்தாச்சு, ஒரு r எடுத்தாச்சு, அப்போ 6 வெளியே வந்துருச்சு. மிச்சம் என்ன இருக்கும், 2 × h இருக்கும். இது h வந்து என்னது, சிலிண்டரோட ஹைட்டு. சிலிண்டரோட ஹைட் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 19 சென்டிமீட்டர். நம்ம அவசரத்தில் 25ன்னு போட்டுருவோம், ஏன்னா நமக்கு கொடுத்துருந்த டாலோட ஹைட்டு தான் என்னது, 25. அப்போ என்ன ஆகும், பையை வெளியே எடுத்தாச்சு, ஆரையும் வெளியே எடுத்தாச்சு, தட் இஸ் 6π. மிச்சம் என்ன இருக்குது, 2 × ஹெச்சுக்கு பதிலாக என்ன இருக்குது, 19 ப்ளஸ் திருப்பியும் இங்கே ஒரு பை வெளியே எடுத்தாச்சு, ஒரு 6 வெளியே எடுத்தாச்சு, அப்போ மிச்சம் வெறும் 6 தான் இருக்கும். ஸோ விச் இஸ் 6. ஸோ இப்போ என்ன ஆகிடும், 6 × 22/7 இன்ட்டு என்ன வரப்போகுது இங்கே, 12. 12 + 6 எவ்வளோ, 18. 18 + 38 எவ்வளோ, 18 + 38. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 6 × 22/7, 656. ஸோ எனக்கு என்ன தெரியும், 7 1s are
இது 8 சார். இப்போ நான் மல்டிப்ளை பண்ண வேண்டியது 6 × 22 × 8 கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் 22 × 8 போட்டுடுறேன். ஸோ எனக்கு என்ன வரும் 16 and 176. 176 கிடச்சது. இதுக்கு இதோட என்ன மல்டிப்ளை பண்ண போகிறேன் 6 மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6 6 ஆர் 36, 42 + 3 45 and this is going to be 1056. அப்போது எனக்கு மொத்தமாக என்ன கிடச்சிருக்கு 1056. நான் கண்டுபிடிச்சது TSA, so it is going to be centimeter square. ஸோ கம்பைன்டு சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஃபார்முலாவே கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஷேப் கொடுத்துருக்கு அந்த ஷேப்பை நீங்கள் கையில் வச்சுருக்கிறதா இமேஜின் பண்ணுங்கள். இமேஜின் பண்ணிவிட்டு எதெல்லாம் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறாங்களோ, எதெல்லாம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்கன்னா, எதெல்லாம் உன் கண்ணுக்கு படுதோ, எதெல்லாம் உன் கண்ணுக்கு படுது. இப்போ இந்த டால் என்கிட்ட உண்மையிலே கையில் இருந்தால் என்னெல்லாம் உனக்கு கண்ணுக்கு படும்? CSA ஆஃப் ஹெமிஸ்பியர், CSA ஆஃப் சிலிண்டர் அண்ட் பாட்டம் ஆஃப் த சிலிண்டர். டாப் ஆஃப் த சிலிண்டர் நம்ம கண்ணுக்கு படாது, பிகாஸ் அது ரெண்டும் சர்மவுண்ட் ஆயிடுச்சு, அதாவது மெர்ஜ் ஆயிடுச்சு, நமக்கு வெளியே அது தெரியாது. ஓகே சரி கைஸ், இப்போ நம்ம போன சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்பைன்டு சாலிட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ நான் சொன்னேன், நீங்கள் பெயிண்ட் அடிக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் தான் அதை பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பண்ணால் அதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வெளியே தெரியுதோ அதை ஆட் பண்ணால் உங்களுக்கு கம்பைன்ட் சாலிட்ஸோட ஏரியா கிடச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதோட வால்யூம் எப்படி இருக்க போகுது, கம்பைன்டு சாலிட்ஸோட வால்யூமை எப்படி கண்டுபிடிக்கிறது. யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட 1 கிலோ களிமண் தரேன். நீங்கள் அந்த 1 கிலோ களிமண்ணை வச்சு நீங்கள் என்ன விதமான பொம்மை செஞ்சாலும் எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லைன்னு வச்சுக்குவோம், வெயிட் பண்ணி பார்த்தா திருப்பி 1 கிலோ தான் இருக்கும். அது நீங்கள் அது யாராக வேணாலும் என்ன சிலையாக வேணாலும் இருக்கலாம். இல்லை சார் நான் அப்படியே மொத்தமாக கூட்டி வச்சுருந்தேன், அப்போயே அது 1 கிலோ தான். கரெக்டாக? ஸோ அந்த வால்யூம் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகாது, ஜஸ்ட் நாட் கோயிங் டு சேஞ்ச். எனக்கு வால்யூம் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆக போகிறதே இல்லை. நீ ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் வால்யூம் சேஞ்ச் ஆகாது. சரியா? ஸோ அதுதான் நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கிளேயில் விளையாடுறீங்க, அதான் நான் களிமண் கொடுத்துருக்கேன், அந்த கிளேயில் விளையாடுறீங்க, அது நீங்கள் என்ன ஷேப் செஞ்சாலும், அதில் ஒரு கியூப் செஞ்சாலும், கியூபாய்ட் செஞ்சாலும், இல்லை ஒரு சாமி சிலை செஞ்சாலும், இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அதோட வால்யூம் என்கிறது சேஞ்சே ஆக போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல நான் வால்யூம்னு பேசுகிறது அதில் எவ்வளோ பத்துன்றது கிடையாது. வால்யூம்னு நான் இங்கே பேசுகிறது என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றத வச்சு நான் வால்யூம் பற்றி பேசுகிறேன். 2 விதமான வால்யூம் இருக்குது. ஒன்று ஒரு 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 ஸ்பேஸ் வந்து எவ்வளோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்றதும் ஆப்ஜெக்ட் தான், வால்யூம் தான். இன்னொன்று மொத்தமாக என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல எவ்வளோ மெட்டீரியல்ஸ் உள்ளே வைக்க முடியுன்றதும் வால்யூம் தான்.